Praise the Lord. Shall we read again from Revelation chapter 16 verses 12 to 16? மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். And the sixth angel poured out his vial upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. And I saw 3 unclean spirits like frogs come out of the mouth of the dragon, and out of the mouth of the beast, and out of the mouth of the false prophet. For they are the spirits of devils, working miracles, which go forth unto the kings of the earth and of the whole world, to gather them to the battle of that great day of God Almighty. Behold, I come as a thief. Blessed is he that watcheth and keepeth his garments, lest he walk naked, and they see his shame. And he gathered them together into a place called in the Hebrew tongue Armageddon. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These days we are considering the word of God under a single title, the battle of Armageddon. இந்நாட்களில் மத்திய வேத தலைப்பாகிய அர்மகதோன் யுத்தம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இந்த வேத பாடங்களை படித்து வருகிறோம். In a few years a big war is coming. கொஞ்ச ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. It's a war that is going to kill more people than any previous war has killed. இந்த யுத்தமானது இதுவரைக்கும் யுத்தங்களில் கொலை செய்யப்படாத அளவிற்கு அவ்வளவு அதிகமாக மக்கள் கொல்லப்பட போகிறார்கள். And the heat of that war can be felt in our spirits today itself. அந்த யுத்தத்தின் சூட்டை இன்றைக்கு தானே நம்முடைய ஆவியில் நம்மால் உணர முடியும். The battles that go on in our hearts today are nothing but a foreshadow of what's going to happen very soon. இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலே நிழலாட்டமாய் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் யாவும் வருகிறதான யுத்தங்களுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகின்றன. Many of us are going to physically participate in that battle that is going to take place a few years from now. நம்மில் அநேகர் இந்த யுத்தத்தில் எடுத்துக்குரிய வண்ணமாகவே அதிலே நாம் பங்கு பெற போகிறோம். During the past 2 days we have been considering many aspects of that battle. கடந்த 2 நாட்களில் இந்த யுத்தங்களின் குறித்து நாம் சில பகுதிகளை கண்டோம். Today we are going to go a little deep into some specific details of this battle. இன்றைக்கு இந்த யுத்தங்களின் சில முக்கியமான துணுக்குகளுக்குள்ளாய் நாம் செல்ல போகிறோம். You may be listening to some things that you may not have listened to till now, so please pay careful attention. இதுவரைக்கும் கேட்டிராத சில காரியங்களை இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஆகையினாலே தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். During the tribulation period, when the Antichrist rules this whole world for 7 years, உபத்திரவ காலத்தின் மத்தியிலே அந்தி கிறிஸ்துவானவன் 7 ஆண்டுகள் ஆளுகை செய்யும் பொழுது judgments will be poured out from heaven one after the other. நியாய தீர்ப்பானது ஒன்றன் பின் ஒன்றாக பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட போகிறது. These judgments have been mentioned twice in the book of Revelation. இந்த நியாய தீர்ப்புகள் இருமுறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். They have been written down in from different viewpoints, so they may not be accurately presented when they are repeated. அவைகள் எழுதப்படும் பொழுது வேறு விதமான கண்ணோட்டத்தோடு கூட எழுதப்பட்டபடியினாலே நாம் அப்படி எழுதப்பட்டவைகள் அப்படியே இருக்காது. So they have been different written down from 2 angles, one from a Jewish viewpoint and the other from the viewpoint of the church.
அவைகள் இரண்டு கண்ணோட்டத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கின்றன. ஒன்று யூதர்களுடைய கண்ணோட்டம், மற்றொன்று சபையினுடைய கண்ணோட்டம். In Revelation chapters 8 to 11 we read of 7 trumpets being blown one after the other. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் முடிய 6 எக்காளங்கள் தொனிக்கிறதை 7 எக்காளங்கள் தொனிக்கப்படுகிறதை நாம் கேட்கிறோம். And those 7 trumpets are 7 judgments that are poured out upon the earth. அந்த 7 எக்காளங்களும் 7 நியாய தீர்ப்புகளாக பூமியின் மேல் ஊற்றப்படுகின்றன. Again in chapter 16 we read of 7 vials which have the wrath of God being poured out upon the earth. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 7 கலசங்கள் பூமியின் மேல் ஊற்றப்படுகிறதை நாம் காண்கிறோம். Now you can go home and do some comparison. You will see the similarities in these 7 trumpets and 7 vials. நீங்கள் வீட்டிற்கு போய் இதை நீங்க நன்றாக வாசித்தால் அந்த 7 எக்காளங்களுக்கும் 7 கலசங்களுக்கும் ஒத்த காரியங்களை உங்களால் காண முடியும். If you turn to Revelation chapter 10 and read verse 11, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில், we see an angel telling John something. அங்கே தூதன் யோவானை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியங்களை கேட்கிறோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். And he said unto me, thou must prophesy again before many peoples and nations and tongues and kings. Thou must prophesy again. நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். So there is a repetition of prophecy in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனங்கள் மறுபடியுமாக சொல்லப்படுகிறதை காண்கிறோம். Only twice. இருமுறை சொல்லப்படுகிறதை காண்கிறோம். So the 7 trumpets and the 7 vials are the same repeated but given in different angles. இந்த 7 எக்காளங்களும் 7 கலசங்களும் மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆனால் வேறு விதமான வெளிப்படுத்தல்களோடு சொல்லப்பட்டிருக்கின்றன. Now if you come and read verse 12 of the key verse that we read, நாம் மூல வசனத்தை வாசித்ததான அந்த 12ஆம் வசனத்துக்கு நாம் திரும்புவோமே ஆகில், we read the 6th angel poured out his vial and the Euphrates dried up and the battle of Armageddon, people assembling for the battle of Armageddon. ஆறாம் தூதன் தன் கலசத்திலுள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றுகிறான். அங்கிருந்து இந்த அர்மகதோன் யுத்தம் ஆயத்தமாகிறது. If you turn to chapter 9, you will see the 6th trumpet being blown. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்துடைய வேதத்தை திருப்பும் பொழுது 6வது எக்காளம் தொனிக்கிறதை நாம் காண்கிறோம். Now again you see the river Euphrates there. அங்கே நாம் ஐபிராத் நதியை மறுபடியும் காண்கிறோம். Read verse 14. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். Saying to the 6th angel which had the trumpet, loose the 4 angels which are bound in the great river Euphrates. I told you the vials and the trumpets are the same experiences from different angles. நான் ஏற்கனவே சொன்னது போல இக்காலமும் கலசங்களும் ஒன்றோடொன்று ஒத்ததாக வேறு விதமான வெளிப்படுத்தலோடு சொல்லப்பட்டிருக்கின்றன. Both are the same thing in different angles. அவைகள் இரண்டுமே ஒன்றுதான், ஆனால் வேறு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. So in the 6th of a trumpet and in the 6th vial we see the river Euphrates. In one the river dries up, in the other 4 spirits at the river bed at the bottom of the river are released. இந்த 6ஆம் கலசத்தையும் 6ஆம் எக்காலத்தையும் நாம் காணும் பொழுது ஒரு பக்கத்திலே இந்த ஐபிராத் நதியானது வறண்டு போயிற்று, மறுபக்கத்திலே இந்த ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார்கள். So now we are going to compare the trumpet and the vial, and we are going to see what's going to happen in the near future just before the battle of Armageddon. இந்த 2 காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அர்மகதோன் யுத்தத்திற்கு முன்பாக என்ன நடக்க போகிறது என்பதை நாம் காண போகிறோம். We are going to compare the trumpet and the vial. அந்த எக்காலத்தையும் கலசத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். Now before that we need some background. அதற்கு முன்பாக நமக்கு ஒரு பின்னணி அவசியமாக இருக்கிறது. This antichrist is going to rule this world for 7 years. இந்த அந்திகிறிஸ்து இந்த உலகத்தை 7 ஆண்டுகள் ஆளுகை செய்ய போகிறான். At the end of half his tenure of rulership, at the end of 3.5 years,
அவனுடைய ஆளுகையின் அந்த மத்தியில் தானே 3.5 வருடத்தின் முடிவிலே he enters into Jerusalem, அவன் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்து goes to the holy temple of the Jews, யூதர்களுடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே சென்று goes into the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் சென்று He sits there, அங்கே உட்கார்ந்து கொண்டு says, I am God, நானே தேவன், and he will put an idol there. அங்கே ஒரு விக்கிரகத்தை வைத்து That is his image. அது அவனுடைய சிலையாயிருக்கிறது. Now when this happens, இது நடக்கும் பொழுதுதானே this is something that the Jews cannot bear because they are forbidden to worship idols. யூதர்கள் சிலையை வணங்குவதற்கு அவர்களுக்கு வழிபாடு இல்லாதபடியினாலே இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Read Daniel chapter 9 and verse 27. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது Varam, that word varam means 7 years. And he shall Wait. Read that word, 1 week means 7 years. அந்த ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகளை குறிக்கிறது. So in the middle of the week he's going to do something, means at the end of the first 3.5 years. அந்த வாரத்தின் மத்தியில் ஏதோ செய்ய போகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் 3.5 ஆண்டுகளுக்கு பின்பு செய்ய போகிறான். Please read on. அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். And he shall confirm the covenant with many for 1 week, and in the midst of the week he shall cause the sacrifice and the oblation to cease, and for the overspreading of abominations he shall make it desolate, even until the consummation, and that determined shall be poured upon the desolate. Now this is a little difficult to understand. இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. The spreading of abomination, what is that? இங்கே அக்கிரமம் பெருகுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? அருவருப்புகள். அருவருப்புகள் பெருகுகிறதின் அர்த்தம் என்ன? If you turn to Matthew chapter 24, Jesus quotes this verse. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும் பொழுது இயேசுவே இந்த காரியத்தை சுட்டிக்காட்டுகிறார். He is speaking about many years ahead. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகு நடக்க போகிற காரியங்கள், ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிறதை முன்பாகவே அவர் சொல்லுகிறார். Read verse 15. 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக. When he therefore shall see the abomination of desolation spoken of by Daniel the prophet stand in the holy place, whoso readeth, let him understand. Now whenever the prophets of the Old Testament reproved the Israelites for idolatry, they would always say, don't follow the abominations of the Gentiles. எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கடிந்து திருத்துகிறார்களோ அப்பொழுது about the idolatry விக்கிரக ஆராதனை குறித்து அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அருவருப்பான பாழாக்குகிறதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். They will say, don't follow these abominations. Referring to idols, they will say, don't follow after these abominations. இந்த விக்கிரங்களை காண்பித்துதான் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அருவருப்புகளை பின்பற்றாதிருங்கள். So the word abomination, this Jesus says, when you see the abomination in the holy place, Jesus says, இந்த அருவருப்பை தான் இயேசு சொல்லுகிறார், இந்த அருவருப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்பொழுது. That means when you see the idol of the Antichrist being planted in the holy place in the temple in Jerusalem. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்துவின் சிலையானது பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலே பரிசுத்த ஆலயத்தில் அது வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, then the Jews can't stand it. அதை யூதர்கள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. They will say the real Messiah will never do this. ஒரு உண்மையான மேசியா இப்படி ஒரு காலம் செய்ய மாட்டார். Till then they were thinking that this was the Messiah. அதுவரைக்கும் அவர்கள் நினைத்தார்கள் இதுதான் மேசியா என்று. Because he solved what could have been a third world war and brought world peace.
மூன்றாம் உலக யுத்தம் என்ற ஒரு யுத்தம் வரப்போகிறதே, அந்த யுத்தத்திற்கு இவன்தான் அமைதியை கொண்டு வந்தபடியினாலே அப்படி அவனை நம்பினார்கள். But now at the end of the first 3.5 years, he brings his image and plants it in the temple of God. ஆனால் இப்பொழுதோ அந்த முதல் 3.5 ஆண்டுகளின் முடிவிலே தன்னுடைய சிலையையே தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறான். Now that is only an image, but it's a magic image. அது ஒரு சிலைதான், அது ஒரு வித்தையான சிலையாயிருக்கிறது. Read Revelation chapter 13 and read verse 15. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cast that as many as would not worship the image of the beast should be killed. So this image, though it was an image, was not an ordinary image, it was a miracle image. இந்த சொரூபமானது ஒரு சொரூபமாக இருந்தாலும் சாதாரண சொரூபமாக அல்ல. It is a miracle image. அது ஒரு அற்புதமான சொரூபமாய் இருக்கிறது. It had life and it could speak. அதற்கு பேசக்கூடிய ஜீவன் உண்டு. So this Antichrist brings the image and plants it in the holy place to try to convince the Jews that he was God and he could do this magic or miracle of making an image speak. இந்த அந்தி கிறிஸ்துவானவன் இந்த சிலையை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அதை பேசத்தக்கதாய் செய்தபடியினாலே ஜனங்கள் இதை நம்புவார்கள் என்று, யூதர்கள் இதை நம்புவார்கள் என்று சொல்லி அவன் அப்படி செய்தான். So he was trying to pull the Jews to his side. அவன் பக்கமாக அவன் யூதர்களை இழுக்க முயற்சித்தான். But it backfires, and instead of getting the support of the Jews start resisting him. ஆனால் மாறாக என்ன நடந்தது? யூதர்களுடைய அந்த உதவி அவனுக்கு கிடைக்கும் மாறாக யூதர்களுடைய எதிர்ப்பு தான் அவனுக்கு கிடைத்தது. That's why Jesus said, when you see the idol being planted in the holy place. ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் தேவன் விக்கிர சிலையானது தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்தப்படும் பொழுது, we just read, isn't it, in the book of Revelation, if anyone does not worship the beast, he should be killed. இப்பொழுதானே வெளிப்படுத்தின விசேஷம், the image of the beast. இப்பொழுதானே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம், இந்த மிருகத்தின் சொரூபத்தை எவனாகிலும் வணங்காவிடில் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். So now when these Jews see the image being planted in the holy place, இப்பொழுது யூதர்கள் இந்த சிலையானது பரிசுத்த ஸ்தலத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறதை காண்கிறார்கள். Jesus says, you're not going to worship that image, so he that is in Judea, let him flee to the mountains. ஆகினாலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த சொரூபத்தை வணங்க போகிறதில்லை, ஆகினாலே நீங்கள் யூதேயாவுக்கு ஓடி போங்கள். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போங்கள். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போங்கள். Read that again. Matthew chapter 24 and verse 16, 17, 18. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். Then let them which be in Judea flee into the mountains. Let him which is on the housetop not come down to take anything out of his house. Neither let him which is in the field return back to take his clothes. Jesus is telling those who are fleeing in those days, when you see that idol being planted, wherever you are, from there flee to the mountain. Don't return to your house, you will get caught. அந்நாட்களில் இயேசு தானே இந்த சிலையானது ஆலயத்தில் நிறுத்தப்படுகிறதை நீங்கள் காணும் பொழுது யாரும் எல்லாரும் மலைக்கு ஓடிப்போங்கள், வீட்டிற்கு திரும்பி போகவே கூடாது. இருக்கிற இடத்திலிருந்து மலைக்கு ஓடிவிடுங்கள். இருக்கிற இடத்திலிருந்து மலைக்கு ஓடிப்போங்கள். So that's the warning, because Israel, your trouble has started. அதுதான் எச்சரிப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேலே, உன்னுடைய இக்கட்டு ஆரம்பித்து விட்டது. Read verse 21. 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். For then shall be great tribulation, such as was not since the beginning of the world to this time, no, nor ever shall be. So what is going to happen? என்ன நடக்க போகிறது? Why is God asking the Israelites to flee? ஏன் தேவன் இஸ்ரவேலர்களை ஓடி போக சொல்கிறார்? Because the Antichrist is not just going to come and sit in the temple and go away. He is going to be there.
அந்தி கிறிஸ்துவானவன் அந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து விட்டு திரும்பி போகிறதில்லை. ஏனென்றால் அவன் அந்தி கிறிஸ்துவானவன் அந்த ஆலயத்தில் தானே இருக்க போகிறான். He is going to take control of Jerusalem. எருசலேமை தன்னுடைய கட்டுக்குள்ளாய் அவன் கொண்டு வர போகிறான். Thousands and thousands of Jews are going to be killed. ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்படுவார்கள். Because they will not bow before the image of the beast. ஏனென்றால் அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு முன்பாக அவர்கள் வணங்க போவதில்லை. Not only that, அது மாத்திரமல்ல, around the same time, அதே அந்நாட்களில் தானே, as the Antichrist increases in taking power over different nations, அந்தி கிறிஸ்துவானவன் பல தேசங்களில் தன்னுடைய அந்த பலத்தை அவன் பெருக செய்து கொண்டிருக்கும் பொழுது, the Bible speaks of one thing that he does. அவன் செய்கிறதான ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. When he takes power over nations, அவன் ஜாதிகளை தன் கட்டுக்குள்ளாய் கொண்டு வரும் பொழுது, read Daniel chapter 11 and verse 24. தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் போதும். He shall enter peaceably even upon the fattest places of the province. In Tamil, the translation of that bit of the verse is not clear, but in English, in many translations I've read, it's the same thing. தமிழிலே அந்த மொழிபெயர்ப்பானது சரியாக இல்லை. ஆனால் வேறு பாஷைகளில், ஆங்கிலத்திலும் மற்ற பாஷைகளில் வாசிக்கும் பொழுது அவைகள் யாவும் ஒத்த விதமாய் இப்படி சொல்லுகின்றன. What does it say? அது என்ன சொல்லுகின்றன? That first part of verse 24 says there is a province. There is a place. தேசம் என்று ஒரு தேசம் உண்டு. And it is a place where there is a lot of fatness or a lot of riches. அங்கே சம்பூர்ணம், ஐஸ்வரியமும் கொழுப்பும் நிறைந்திருக்கிறது. This man, the Antichrist, will enter into that fat place of the province. இந்த அந்தி கிறிஸ்துவானவன் அந்த கொழுப்பும் ஐஸ்வரியம் நிறைந்ததான தேசத்திற்குள் பிரவேசித்து, he will enter peacefully and take control of that place. சமாதானமாக அதற்குள்ளே பிரவேசித்து அந்த தேசத்தையே தன் கட்டுக்குள் கொண்டு வருவான். Now you know that word for province, the Hebrew word that is used there, தேசம் என்கிறதான பதத்திற்கு எபிரேய வார்த்தை என்னவென்றால், it's not some place, it's a particular place. ஏதோ ஒரு தேசம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசமாய் இருக்கிறது. The Hebrew word used there is Medina. அதற்காக எபிரேய பதத்திலே மதீனா என்று அழைக்கப்படுகிறது. That is in Saudi Arabia. அது சவுதி அரேபியா தேசத்தில் இருக்கிறது. And the fat places of Medina, the word used there is oily places of Medina. அந்த மெதினா தேசத்தில் உள்ள கொழுப்புள்ள ஸ்தலம் என்றால் எண்ணெய் சத்து உள்ளதான, எண்ணெய் உரங்கள் உள்ளதான அந்த மெதினா. So he will enter peacefully into that land and grab the oil wells in that country. அவன் அந்த தேசத்திற்குள்ளாய் சமாதானமாய் பிரவேசித்து அங்கேயுள்ள எண்ணெய் கிணறுகளை அவன் சுரண்டிக் கொள்வான். When this happens, இது நடக்கும் பொழுது, and the whole world is watching the Antichrist slowly grabbing all the states and countries and oil wells and money and Jerusalem, அந்த கிறிஸ்துவானவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேசங்களையும் ஜாதிகளையும் எல்லா எண்ணெய் கிணறுகளையும் எல்லா செல்வ சொத்துக்களையும் அவன் எடுத்துக் கொள்ளும் பொழுது, the kings of the east get angry and they start moving to fight against the Antichrist. கிழக்கித்திய ராஜாக்களுக்கு கோபம் உண்டு. அவர்கள் யாவரும் இவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்படுகிறார்கள். Now you will ask a question. இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள். When the Antichrist is ruling the whole world, how can the kings of the east come and resist him? அந்தி கிறிஸ்துவானவன் முழு உலகத்தையுமே ஆளுகை செய்யும் பொழுது எப்படி கிழக்கித்திய ராஜாக்கள் ஒன்று கூடி அவனுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருவார்கள்? Now we are going to see that biblically the Bible says that's going to happen. அதை நாம் வேத பிரகாரமாக காணப்போகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அது அப்படித்தான் நடக்க போகிறது. So the meaning is, although he wants to take 100% control of the whole world, he does not manage or succeed in doing it. ஆகையினாலே அந்தி கிறிஸ்துவானவன் இந்த முழு உலகத்தையும் 100% தன் கட்டுக்குள்ளாக கொண்டு வர முயற்சித்தாலும் அவனால் 100% தன்னுடைய கட்டுக்குள்ளாய் கொண்டு வர முடியாது. Because when he does that, he is only going to be partially successful. There are going to be people who are going to resist him as he does that. ஏனென்றால் அவன் அப்படி கட்டுக்குள்ளாய் கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது ஒரு பகுதி அளவிற்கு தான் அவனுக்குள் கொண்டு வர முடியும், பகுதி அளவு அவனை எதிர்ப்பார்கள். That's why even in the 7-year period where the Antichrist rules, there's going to be wars many places. ஆகையினாலே தான் 7 ஆண்டு காலம் அவன் ஆளுகை செய்யும் பொழுது கூட
அநேக இடங்களில் யுத்தங்கள் காணப்படும். Now come back to Revelation chapter 16. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோமாக. There in verse 12 we read of the kings of the east. அங்கே நாம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிழக்கு தேசத்திலிருந்து வரும் ராஜாக்கள். Read that verse again please. மறுபடியுமாக வாசியுங்கள். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு பலி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. And the sixth angel poured out his vial upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. So here we see as the sixth vial is poured out, the Euphrates river dries up to prepare the way for the kings of the east to come to Jerusalem. அங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த ஆறாம் தூதனானவன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றும் பொழுது அந்த நதியானது வற்றி போகிறது. அப்பொழுதுதானே ராஜாக்கள் அங்கே வருகிறார்கள். Now come back to Revelation chapter 9 where just now you read of the sixth vial, now we'll read about the sixth trumpet. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஏற்கனவே நாம் 7ஆம் கலசத்தை குறித்து வாசித்தோம். இப்பொழுது 6ஆம் எக்காலத்தை குறித்து அங்கே வாசிக்கலாம். Read chapter 9 verses 15 and 16. 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். And the 4 angels were loosed, which were prepared for an hour and a day and a month and a year, for to slay the third part of men. And the number of the army of the horsemen were 200,000, and I heard the number of them. So 4 spirits from the bottom of the river Euphrates are released. ஐபிராத் நதியிலிருந்து அந்நதியின் அண்டையிலே 4 ஆவிகள் அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது. From Revelation 16 about the same incident it's written the kings of the east are going to come. அதே காரியத்தை அதே சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே கிழக்கித்திய ராஜாக்கள் ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். So they are not going to come by themselves, they are going to come with an army because the battle of Armageddon is going to take place. அவர்கள் அந்த ராஜாக்கள் ஏதோ அவர்களாக சேர்ந்து வருகிறதில்லை, அவர்கள் மாத்திரம் வருகிறதில்லை, அவர்கள் தங்களுடைய ராணுவத்தோடு கூட சேர்ந்து வரப்போகிறார்கள். Because the battle of Armageddon is going to take place. ஏனென்றால் அர்மகதோன் யுத்தம் நடக்கப்பட போகிறது. So there an army is coming, an army of people. அங்கே ஒரு சேனை, மனிதருடைய சேனையானது வந்து கொண்டிருக்கிறது. Here we read an army of horsemen counting 20 crores. இங்கே நாம் வாசிக்கிறோம் குதிரை சேனைகளாகிய 20 கோடி. Now but when you look at the horses, they don't seem to be natural horses. இந்த குதிரைகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் இயற்கையான குதிரை போல அல்ல. Because the next verse says that those horses had the heads of lions. ஏனென்றால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த குதிரைகளின் தலைகள் சிங்கங்களை போல் இருந்தன. And verse 19 says their tails were like serpents, then they had heads. 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த குதிரைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாய் இருக்கின்றன. And they had heads. அவைகளுக்கு தலைகளும் உள்ளவைகளாய் இருக்கின்றன. So these are not natural horses. ஆகையினாலே இவைகள் யாவும் இயற்கையான குதிரைகள் அல்ல. So how do we join these two? ஆகையினாலே எப்படி நாம் இந்த இரண்டையும் ஒப்பிடுவது அல்லது சேர்த்து வைப்பது? These are 20 crore evil spirits that are being led by these 4 major spirits. இந்த 20 கோடியானது 20 கோடி பொல்லாத ஆவிகள். இவைகள் இந்த 4 கட்டவிழ்க்கப்பட்ட ஆவிகளினாலே நடத்தப்பட போகிறது. And these 20 crore evil spirits are going to possess the armies of the kings of the east and drag them to Jerusalem. இந்த 20 கோடி ஆவிகள் கிழக்கித்திய ராஜாக்களின் அந்த சேனைகளுக்குள்ளே புகுந்து அவர்கள் யாவரையும் எருசலேமுக்கு இழுத்து வரும். So the kings of the east are going to gather their armies which are going to be possessed by 20 crore evil spirits, and they are going to march towards Jerusalem. ஆகையினாலே கிழக்கித்திய ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் 20 கோடி பொல்லாத ஆவிகளினாலே பீடிக்கப்பட்டு அவைகள் யாவும் எருசலேமை நோக்கி
அணி வகுத்து செல்லும். So a terrible war is going to take place. அப்பொழுதுதானே ஒரு பயங்கர யுத்தம் நடக்க போகிறது. Now when these kings of the east come with their demon possessed armies, இந்த கிழக்கித்திய ராஜாக்கள் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டதான சேனைகளோடு கூட வந்து கொண்டிருக்கும் பொழுது they are going to fight against the Antichrist and his armies. அவைகள் யாவரும் அந்திக்கிறிஸ்துவும் அவனுடைய சேனைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். Why do I say that? ஏன் நான் சொல்லுகிறேன்? Come back to Revelation chapter 9. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு திரும்பி வாருங்கள். You read there that these four angels which were loosed, their duty, they are going to slay a third part of men. அங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த 4 ஆவிகளும் கட்டவிழ்க்கப்பட்டவைகள் இவைகள் மூன்றில் ஒரு பங்கை கொல்ல போகிறார்கள். ஒரு பங்கு மனுஷரை கொல்ல போகிறார்கள். They are going to kill a third part of men. அவர்கள் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்ல போகிறார்கள். Who are these men? யார் இந்த மனுஷர்? They are all those who have taken the mark of the beast, the mark of the Antichrist. இவர்கள் யாவும் அந்திக்கிறிஸ்துவின் அந்த மிருகத்தின் முத்திரையை அணிந்து கொண்டவர்கள். But these four angels are now going to gather with their army of 20 crore people, going to kill a third part of human beings. இந்த 4 தூதர்களும் கிழக்கித்திய ராஜாக்களின் சேனைகளோடு சேர்ந்து கொண்டு இப்பொழுது they are going to kill a third part of human beings who belong to the Antichrist. அந்திக்கிறிஸ்துவுக்கு சொந்தமான மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை அவர்கள் கொலை செய்வார்கள். So they are working against the Antichrist. ஆகையினாலே இவர்கள் அந்திக்கிறிஸ்துக்கு விரோதமாக கிரியை செய்கின்றன. The Euphrates river is a real river. It travels from Turkey through Syria to Iraq. ஐப்பிராத்து நதியானது இன்றைக்கும் காண்கிற நதியாக இருக்கிறது. அது டர்க்கி தேசத்திலிருந்து ஆரம்பித்து அது ஈராக்குக்கு வந்து முடிகிறது. Through Syria it goes to Iraq. சீரியா தேசத்தின் வழியாக அது ஈராக்கை வந்து அடைகிறது. Now today those four evil spirits are at the bottom of that river. They are tied up now. இன்றைக்கு இந்த 4 ஆவிகளும் இந்த ஐப்பிராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்டு அங்கே at the bottom அதனுடைய ஆழத்தில் இருக்கின்றன. Now so what we infer is those four evil spirits, although they are fallen angels, do not belong to the kingdom of Satan. இந்த 4 ஆவிகளும் அவைகள் பொல்லாத ஆவிகளாய் இருந்தாலும் அவைகள் சாத்தானுடைய ஆவிகளோடு கூட ராஜ்யத்தோடு சேர்ந்தவைகள் அல்ல. So they are evil spirits, but when they are released or loosed, they will fight against the kingdom of Satan. அவைகள் பொல்லாத ஆவிகள், அவைகள் கட்டவிழ்க்கப்படும் பொழுது அவைகள் சாத்தானுடைய சேனைக்கு விரோதமாக யுத்தம் செய்கின்றன. So they are going to go and possess the armies of the kings of the east and drag them towards Jerusalem to fight against the Antichrist and his armies. அவைகள் போய் இந்த கிழக்கித்திய ராஜாக்களுக்கும் அவனுடைய சேனைகளுக்குள்ளும் பிடித்து அவர்கள் மூலமாக அந்திக்கிறிஸ்துவின் சேனைக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போகின்றன. Now come back to Revelation chapter 16. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களே ஆகில் and read verse 12 again. மறுபடியுமாக 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. And the sixth angel poured out his vial upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. Now there are two things to observe here. இங்கே நாம் காண வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. First thing, till recently people were saying that it was impossible for the Euphrates river to dry up. முதலாவது காரியம், சமீப காலம் வரைக்கும் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஐப்பிராத்து நதியானது ஒரு காலம் வற்றுவதில்லை. But today it is possible. ஆனால் இன்றைக்கு இது சாத்தியமாயிருக்கிறது. Turkey has built dams and at the beginning of the river Euphrates. டர்க்கி தேசமானது இன்றைக்கு பெரிய பெரிய நீர் அணைகளை கட்டிக்கொண்டு இந்த ஐப்பிராத்து நதியில் வருகிற தண்ணீரை அவை சேர்த்து கொண்டிருக்கின்றன. And if they shut down those reservoirs or cut down the water, the river will dry up. அவர்களுடைய நீரணையை அவர்கள் தடுத்து விடுவார்களே ஆகில் இந்த நதியானது வற்றி போய்விடும். Not only that, அது மாத்திரமல்ல, in those days Enoch and Elijah will be prophesying to the Jews, and the Bible says they have the power to stop rain. So when they prophesy and rain stops, the river can dry up. என்றால் வேதத்தில் வாசிக்கிறோம்,
அந்நாட்களில் தானே ஏனோக்கும் எலியாம் வந்து ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் மழையை நிறுத்த வேண்டுமானால் நிறுத்தக்கூடும். அப்படி அவர்களால் செய்வதினாலே அவர்கள் மூலம் இந்த நதியும் கூட வற்ற முடியும். So it is possible for the river Euphrates to dry up. ஆகையினாலே ஐப்பிராத்து நதி வற்றி போவது சாத்தியமே. Secondly, the way for the kings of the east must be prepared. இரண்டாவதாக கிழக்கத்திய ராஜாக்களுக்கு வழியானது ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். Now when you look at the map at the back on the chart, இங்கே பின்னே இருக்கிறதான இந்த வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயாகில், this is Israel. இஸ்ரவேல் தேசம் அங்கு மத்தியில் காணப்படுகிறது. East of Israel is this entire portion. கிழக்கில் இஸ்ரவேல் தேசத்தின் கிழக்கு பக்கத்தில் தானே மற்ற எல்லா தேசங்களும் காணப்படுகின்றன. And the river Euphrates starts here. This is Turkey, goes through Syria, this green patch is Syria, and comes to Iraq. இந்த ஐப்பிராத்து நதியானது துருக்கி தேசத்தில் ஆரம்பித்து சீரியா தேசத்தின் வழியாக ஈராக் தேசத்தை அடைகிறது. So this river has to dry up for some kings from a portion from the east side to come into Jerusalem. கிழக்கத்திய ராஜாக்கள் இந்த எருசலேமுக்கு வரும்படியாக இந்த நதியானது வற்றித்தான் ஆக வேண்டும். Now who are those kings? யார் இந்த ராஜாக்கள்? Who are those kings of the east? யார் கிழக்கத்திய ராஜாக்கள்? Now we just read in English it is Kirakathiya Rajakal, in Tamil it is kings from the rising of the sun. ஆங்கிலத்திலே ராஜாக்கள் கிழக்கத்திய ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழிலே வாசித்தால் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள். And we know that Japan is a place called the land of the rising sun. ஆகிய நாம் எல்லாருக்குமே தெரிந்த வண்ணமாக ஜப்பான் தேசமானது உதிக்கும் சூரியனின் ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. And so all these nations are to the east. இந்த எல்லா தேசங்களுமே கிழக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றன. Japan is also somewhere in this side. ஜப்பானும் கூட இந்த பக்கத்தில் தான் இருக்கின்றன. So Bible scholars who are observing the events of the world, they say that Japan and China and certain countries of southern Russia, they will all join together to form this army of the east. வேத வல்லுனர்கள் உலகத்தில் நடந்ததான சம்பவங்கள் யாவற்றையும் ஒப்பிட்டு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இந்த கிழக்கத்திய தேசங்களாகிய இந்த ஜப்பான் தேசம், சைனா தேசம், ரஷ்ய தேசத்தின் ஒரு பகுதி, இவர்கள் எல்லாவற்றிலும் தென்பகுதி சேர்ந்துதான் இவர்கள் யாவும் கிழக்கத்திய ராஜாக்களாக அவர்கள் சொல்லுகிறார்கள். So these armies are going to join together. இந்த சேனைகள் ஒன்றாய் சேர போகின்றன. Of them the chief will be China. அவர்களுக்கு தலைமையாய் யார் இருப்பார் என்றால் சீனா. Why do I say that? ஏன் நான் சொல்கிறேன் என்றால் 3 reasons. 3 காரணங்கள். Today China is increasing in power. இன்றைக்கு சீன தேசமானது தன்னுடைய பலத்திலே பெருகிக் கொண்டே இருக்கின்றன. China is steadily growing into a world power. இன்றைக்கு சீன தேசம் உலக மகா சக்தியாக அது வளர்ந்து கொண்டிருக்கின்றன. So China has the strength to resist a big power. ஆகையினாலே சீனாவிற்கு ஒரு பெரிய சக்தியை எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டு. In particular the Antichrist. குறிப்பிட்ட சொல்ல போனால் அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கும் வல்லமை. Now remember, we are the ones who are saying Antichrist. The other world rulers are going to call him by some other name. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தான் அந்தி கிறிஸ்து என்று இவனை அழைக்கிறோம். ஆனால் இந்த நபரையே உலகமானது வேறு விதமாக அழைக்கிறது. So when they going to fight, they are not going to fight with the Antichrist. They are going to fight with some person whom they call by some other name. ஆகையினாலே அவர்கள் ஒரு யுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் யாவரும் அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாக என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் வேறு ஒரு பெயரிலே அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். The second reason why we say China will be the chief of the kings of the east. ஏன் சீனாவை கிழக்கத்திய ராஜாக்களின் தலைவன் என்று நான் சொல்கிறேன் என்றால், we see that this army that's going to follow the kings of the east to Jerusalem is 20 crore strong. இந்த கிழக்கத்திய ராஜாக்களின் அந்த சேனையானது 20 கோடி நிறைந்ததான பலம் வாய்ந்ததா இருக்கிறது. So no country in the world except China has the population to produce such a strong such a great army.
ஏனென்றால் சீனா தேசத்தை தவிர உலகத்தில் வேற எந்த தேசத்திற்கும் அத்தனை எண்ணிக்கையுள்ளதான அவ்வளவு மகா வல்லமையுள்ள சக்தியுள்ள சேனையை உருவாக்க முடியாது. Today they have a rule in China, one family, one child. இன்றைக்கு சீன தேசத்தில் தேச சட்டம் உண்டு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை தான் இருக்க So வேண்டும். what is happening is many abortions are taking place when girl children are being found. ஆகையினால் என்ன நடக்கிறது என்றால் பெண் சிசு கொலையானது அதிகமாக நடந்து வருகிறது. And therefore there is an imbalance in sexes in China. There are much more males than females. ஆகையினாலே என்ன நடக்கிறது என்றால் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் சமமாக இல்லாமல் ஆண் பால் அதிகமாக சீன தேசத்தில் காணப்படுகிறது. Therefore China does have the capacity to produce an army this strong. ஆகையினாலே தான் இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு ராணுவத்தை சீனாவால் உண்டாக்க முடியும். The third reason why we say that the chief of the kings of the east, the main country would be China. ஏன் இந்த கிழக்கத்திய ராஜாக்களின் முக்கியமான தேசம் சீனா என்று சொல்லுகிறோம் என்பதற்கு மூன்றாவது காரணம், If you turn to Revelation chapter 9, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு கூட வேதத்தை திருப்புவீர்களே, we read a description of the breastplates of the army. அங்கே மார்க்கவசத்தை குறித்ததான வெளிப்படுத்தலை நாம் அங்கு வாசிக்கிறோம். Verse 17. 17ஆம் வசனம். Revelation 9:17. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்த நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். And thus I saw the horses in the vision, and them that sat on them, having breastplates of fire and of jacinth and brimstone. So fire and jacinth and brimstone. அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்த நிறமும். So the colors are described there. இங்கே நிறங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. They are colors varying, these are colors varying from they are red, orange and yellow. இவைகள் சிவப்புக்கும் ஆரஞ்சு நிறத்திற்கும் மஞ்சள் நிறத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசமானவைகள். So these colors together are seen on the breastplate of this army. இந்த சேனையின் மார்க்கவசத்திலே இந்த நிறங்களை நாம் அங்கே காணலாம். These colors are the colors that you see in Chinese art. இந்த மூன்று நிறங்களை தான் நீங்கள் சீனாவின் அந்த கலையிலே நீங்கள் காணலாம். So these 3 points try to point to the fact that China is going to be one of the chief of the kings of the east. இந்த மூன்று காரணங்களினாலே கிழக்கத்திய ராஜாக்களின் தலைவனாக சீனா காணப்படும். Now verse 12 of Revelation 16 says that the way has to be prepared for the kings of the east. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சூரியன் திசையிலிருந்து வருகிறதான ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும். That means see how far China is from Israel. They have to travel thousands of miles. பாருங்கள், சீன தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது. அவர்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். So a super highway has to be made so that 20 crore strong army can quickly pass those nations and reach Jerusalem. ஆகையினாலே இவர்கள் மிக அகலமான மிக பெரிய நெடும் பாதையை அவர்கள் உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் 20 கோடி ராணுவம் அதனுடாய் செல்ல வேண்டும். Now this big strong army will pass through many countries as they travel towards Jerusalem. இந்த பெரிய சக்தி வாய்ந்ததான ராணுவம் எருசலேமை நோக்கி போகும் பொழுது பல தேசங்களினூடாய் செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. And the 4 spirits that are released from the Euphrates rivers will go and allure them. இந்த ஐபிராத் நதியண்டையிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டதான அந்த 4 ஆவிகள் போய் அவைகளை அப்படியே கவர்ச்சிக்கும். Now recently a book was written. சமீப காலத்தில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. That book is called The Black Awakening. You look at the picture, the first picture, the bottom part. நம் வலது பக்கத்தில் காண்கிறதான அந்த கருப்பு படத்தை நீங்கள் பார்த்தால் அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னவென்றால் கருப்பு எழுச்சி. The Black Awakening. That means it's a revival, it's a black revival. அது ஒரு எழுப்புதலாய் இருக்கிறது. அது ஒரு அல்லது கருப்பு எழுப்புதலாய் இருக்கிறது. Beneath it in smaller letters, you may not read it, it's written the rise of the satanic super soldier. அதற்கு கீழாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் சாத்தானுடைய மகா பெரிய வீரனுடைய
எழும்புதல். That means அது அர்த்தம் என்னவென்றால் till today, till these days in history, men fought each other. But in the last days, it's not ordinary soldiers. Demon-possessed soldiers are going to fight each other. And this book is describing how this is happening right today. என்னவென்றால் இந்நாட்கள் வரைக்கும் மனுஷனுக்கு விரோதமாக தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் இனிவரும் காலத்தில் மனுஷன் பொல்லாத ஆவிகளினாலே பீடிக்கப்பட்டு அப்படி அவன் சண்டை போட போகிறான் என்று இந்த புத்தகத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. So this book is describing how this is happening today. எப்படி இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த புத்தகம் விவரமாய் சொல்லுகின்றது. Secretly demon possessed soldiers are being prepared for the final battle. ரகசியமாக கடைசி யுத்தத்திற்கென்று பிசாசினால் பிடிக்கப்பட்டதான வீரர்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். So demon possessed soldiers are going to set out from the east to go to Jerusalem to fight against the Antichrist who has taken rule there. ஆகையினாலே பிசாசினால் பிடிக்கப்பட்டதான ராணுவ வீரர்கள் எருசலேமை நோக்கி அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி புறப்படுவார்கள். At the same time Antichrist soldiers are also demon possessed. அதே நேரத்தில் அந்தி கிறிஸ்துவின் அவனுடைய போர் வீரர்களும் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள். So what will happen? ஆகையினாலே என்ன நடக்கும் என்றால் Now the Bible says that these 20 crore strong army possessed with demons will kill 1/3 of the human population of that time. ஆகையால் என்ன நடக்கும் என்றால் இந்த 20 கோடி பிசாசினால் பிடிக்கப்பட்ட இந்த சேனையானது மனுஷரில் 1/3 பங்கை கொன்று போடுவார்கள். Now if you turn to Revelation chapter 6. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில் and read verse 8. 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. And I looked, and behold, the pale horse, and his name that sat on him was Death, and hell followed with him, and power was given unto them over the fourth part of the earth to kill with sword, and with hunger, and with death, and with the beast of the earth. Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். Today's world population is a little more than 600 crores. இன்றைக்கு நாம் உலக ஜனத்தொகை கணக்கை எடுத்துக்கொண்டால் அது 6 கோடிக்கும் மேலாயிருக்கிறது. Let us assume it is 600 crores. நாம் எடுத்துக்கொள்வோம் 600 கோடிக்கு மேலாயிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். This verse says that the spirit called death is going to kill 1/4 of the human population. இந்த வசனம் சொல்லுகிறது மரணம் என்று பெயர் கொண்டவன் 4/1 பங்கு ஜனத்தொகையை கொன்று போடுவான். That means 150 crores of people are going to die in the first half of the tribulation period. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உபத்திரவ காலத்தின் அந்த முதல் கட்டத்தின் 3.5 ஆண்டின் முடிவிலே 150 crores 150 கோடி ஜனங்கள் கொன்று போடப்படுவார்கள். during the first half of the tribulation period. அது முதல் 3.5 ஆண்டு உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். So that time assuming this, so that 600 crore population will get reduced to 450 crores. அதன் அர்த்தம் 600 கோடி இருந்த ஜனத்தொகை கார்பங்கு கொலை செய்யப்பட்டபடியினாலே இப்பொழுது 450 கோடியாக வந்து விடுகிறது. Now according to this verse in Revelation chapter 9, 1/3 of men are going to be slain by these 4 spirits. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இந்த 4 ஆவிகளினாலே 1/3 பங்கு மனுஷர் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. By these 4 spirits and their armies. இந்த 4 தூதர்களாலும் அவர்களுடைய சேனைகளாலும். So 1/3 of 450 crores will be again 150 crores. இப்பொழுது 450 கோடியில் 1/3 பங்கு எடுத்துக்கொண்டால் அதுவும் இப்பொழுது 150 கோடியாக வருகிறது. So evil spirits are going to kill 150 crore human beings in the first half of the tribulation period. Evil spirits are going to kill another 150 crores in the second half of the tribulation period. ஆகையினாலே பொல்லாத ஆவிகள் முதலாவது 3.5 ஆண்டு அந்த ஆண்டு காலத்திலே 150 கோடி ஜனத்தொகையை கொன்றுவிடும். இரண்டாவது 3.5 ஆண்டு காலத்திலே 150 கோடி ஜனத்தொகையை கொன்றுவிடும். Now if you look at the
journey that China has to take to get to Jerusalem. சீனாவானது எருசலேமுக்கு போகும்படி அந்த பிரயாணத்தை எடுக்கும் பொழுது Jerusalem is here. எருசலேம் எங்கே இருக்கிறது? China is here. சீன தேசம் எங்கே இருக்கிறது? Now China has to pass through various countries. சீன தேசமானது பல தேசங்களினூடாய் இப்பொழுது போக வேண்டும். The super highway has to pass through Kashmir in India. இந்த மிக பெரிய நெடுஞ்சாலையானது முதலாவது காஷ்மீர் தேசத்தினூடாய் போக வேண்டும். Then through Pakistan. அதற்கு பின்பு பாகிஸ்தான் தேசம். Then through Afghanistan. அதற்கு பின்பு ஆப்கானிஸ்தான் தேசம். Then through Iran. அதற்கு பின்பு ஈரான் தேசம். Then through Iraq. அதற்கு பின்பு ஈராக் தேசம். Then through Jordan. அதற்கு பின்பு யோர்தான் தேசம். And then to Israel. அதற்கு பின்புதான் இஸ்ரவேல் தேசம். So what is going to happen? ஆகையால் என்ன நடக்க போகிறது என்றால், when these four spirits loosed from the Euphrates and those 20 crore evil spirits that are joining them grab these 20 crore human army and are bringing them through this highway past many nations, through many nations. இந்த ஐப்ராத் நதியண்டையில் இருந்த இந்த 4 தூதர்களும் அவர்கள் போய் சேனை 20 கோடி அந்த சேனைகளும் சேர்ந்து when they pass through this highway through many nations, பல தேசங்களினூடாய் இந்த மிக பெரிய நெடுஞ்சாலையினூடாய் வரும் பொழுது, the countries that these armies passing through will get scared of these Chinese and the kings of the east. இந்த ராணுவம் இப்படி போகும் பொழுது இந்த கிழக்கித்திய சீனர்களும் இந்த ராஜாக்களும் வரும்பொழுது, அவருடைய சேனைகளும் வரும்பொழுது, அவர்கள் போகிறதான தேசங்கள் எல்லாம் இந்த சேனையை கண்டு பயப்படும். So they will retaliate or resist. ஆகையினாலே அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு எதிர்கொள்ளுவார்கள். Because no one is going to allow these kings of the east to pass through them with missiles and bombs and tanks. It's a threat to their country, isn't it? ஆகையினாலே ஏனென்றால் எந்த தேசமும் இப்படி ஒரு பெரிய ராணுவமானது தன்னுடைய அணுகுண்டோடு கூட பலவிதமான ஆயுதங்களோடு கூட இப்படி வருவதை எந்த தேசமும் ஒத்துக்கொள்ளாதல்லவா? Now what will happen? என்ன நடக்கும் என்றால், these spirits that are leading these kings of the east, the army, are leading them to kill 1/3 of the human population. இந்த ஆவிகள் 20 கோடி ராணுவத்தை நடத்தி கொண்டு வருகின்றன. இந்த ஆவியானது மனுஷரில் 1/3 பங்கை இவர்கள் மூலமாக கொலை செய்யும். So while traveling from China to Jerusalem, on the way they will pick up many wars. சீனாவிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணம் போகிற வழியில் தானே பல யுத்தங்களை இந்த ராணுவம் செய்யும். Those four spirits are given 1 year, 1 month, 1 day, 1 hour to do this work. இந்த வேலையை செய்யும்படியாக இந்த 4 தூதர்களுக்கும் 1 ஆண்டு, 1 மாதம், 1 நாள், 1 மணி கொடுக்கப்படுகிறது. So in that time they are going to kill 150 crores of people. இந்த நேரத்து காலகட்டத்திற்குள்ளாய் 150 கோடி ஜனத்தை இந்த ராணுவம் கொன்றுவிடும். Now listen to this carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். Already India and China are not in good terms. ஏற்கனவே பார்த்தால் இந்தியாவும் சீனாவும் அவ்வளவு நல்ல உறவில் இல்லை. And now China is going to pass through Kashmir, a disputed area. இப்பொழுது இந்த சீனாவானது காஷ்மீர் மாநிலம் வழியாக, அது ஏற்கனவே சர்ச்சைக்குரிய நிலமாயிருக்கிறது, அதனூடாய் அது போக போகிறது. So it is quite probable, we cannot make accurate predictions, but we can make good guesses. சரியாக எப்படி நடக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது, ஆனால் சில யூகங்களை நம்மால் சொல்ல முடியும். The Bible says 150 crores of people will die. Who will die is not mentioned. So we have to look at world events and make guesses. வேதம் சொல்கிறது 150 கோடி ஜனமானது கொல்லப்படும். யார் கொல்லப்படுவார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்களை வைத்து எந்த தேசங்கள் என்று நம்மால் சொல்ல முடியும். So now India and China are not in good terms. இந்தியாவும் சீனாவும் நல்ல உறவில் இல்லை. So when China passes through Kashmir, இப்பொழுது சீனாவானது காஷ்மீர் மாநிலமூடாய் போகும் பொழுது it's likely that India will resist. அப்பொழுது இந்தியா எதிர்ப்பது சாத்தியமே. And remember, there was not going to be peace talks, because who is leading them? 4 spirits that are destined to kill human beings. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த விதமான சமாதான பேச்சுகளும் இங்கே இருக்காது. ஏனென்றால் மனுஷரை கொல்லும்படியாகவே 4 தூதர்கள் அங்கே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். So they will deliberately pick up a fight against India.
வேண்டுமென்றே இந்தியாவுக்கு விரோதமாய் சண்டை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். I'm not telling you what is going to happen. I'm telling you what can happen. என்ன நடக்க போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை, என்ன நடக்கலாம் என்று சொல்லுகிறேன். Because for 150 crores of people to die, there's a good population here in India. With one bomb, many crores can be killed. ஏனென்றால் 150 கோடி ஜனத்தொகை கொல்லப்பட வேண்டும் என்றால் இந்திய தேசமானது ஜனத்தொகை நிறைந்த தேசம், ஒரு அணுகுண்டு போதும் அநேக ஜனங்களை கொன்றுவிடலாம். We in India alone 120 crores are there. இந்தியா தேசத்தில் மாத்திரமே 120 கோடி ஜனத்தொகை உண்டு. So one nuclear bomb is enough to wipe out the entire population in India. Of the 150 crores, 120 crores are gone. ஆகையினாலே ஒரே ஒரு அணுகுண்டு போதும், அதை போட்டுவிட்டால் இந்திய தேசமே முற்றிலுமாய் இல்லாமல் போய்விடும். இப்பொழுது 120 கோடி போய்விட்டது. I am not saying what will happen, I am saying what can happen. நான் என்ன நடக்கும் என்று சொல்லவில்லை, திரும்பவும் கேளுங்கள், என்ன நடக்கலாம் என்று சொல்லுகிறேன். Because those spirits are waiting to kill human beings. ஏனென்றால் இந்த ஆவிகள் மனுஷர்களை கொல்லும்படிக்கு காத்து கொண்டிருக்கின்றன. Now listen to this. இப்பொழுது கேளுங்கள். Kashmir is very far away and they are going through Kashmir. They throw a bomb there, maybe Delhi will get attacked. We are here in South India, we are safe. நீங்கள் நினைக்கலாம் காஷ்மீர் தேசம் அந்த வடக்கிலே மேலாக ஒரு மிக தூரத்தில் காணப்படுகிறது, அந்த தேசம் தாக்கப்படும் பொழுது தில்லி தேசமும் தாக்கப்படலாம், நாமோ தென்னிந்தியாவில் தான் இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் நடக்காது. Look at the weapons of that army. அந்த ராணுவத்தின் ஆயுதங்களை பாருங்கள். Read 9:17. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. And thus I saw the horses in the vision, and them that sat on them, having breastplates of fire and of jacinth and brimstone, and the heads of the horses were as the heads of lions, and out of their mouths issued fire and smoke and brimstone. Out of their mouths issued fire and smoke and brimstone. அவர்களுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. In almost every weapon you see fire. எல்லா ஆயுதத்திலுமே இன்றைக்கு நாம் அக்கினியை காண்கிறோம். But brimstone means sulfur. It's a chemical. கந்தகம் என்று சொன்னால் அது ஒரு வேதியியல் பொருளாக இருக்கிறது, அது சல்பர் என்று அழைக்கப்படுகிறது. Smoke and brimstone might refer to chemical warfare. புகையும் கந்தகமும் என்பது ரசாயன அந்த ஆயுதத்தை குறிக்கிறது. Now not only these three weapons, fire and smoke and brimstone, in verse 20 they are called plagues. இந்த அக்கினியும் புகையும் கந்தகமும் ஆன இந்த ஆயுதமானது 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அது வாதைகள் என்று அழைக்கப்படுகிறது. So what's going to happen? These are disease spreading weapons. ஆகையால் என்ன நடக்கிறது என்றால் இந்த ஆயுதங்கள் வியாதிகளை பரப்புகிற ஆயுதங்களாயிருக்கின்றன. So they have, today they have missiles that can China has missiles that can go to the United States. China has missiles that can go to Israel. இன்றைக்கு ஏவுகணைகள் உண்டு. சீன தேசத்திலிருந்து ஏவுகணையை நேராக அமெரிக்க தேசத்திலே போய் அடிக்கலாம். சீன தேசத்திலிருந்து ஏவுகணை அனுப்பி நேராக இஸ்ரவேல் தேசத்தையும் போய் அடிக்கலாம். So it can travel very far. அவ்வளவு தூரத்திற்கு அதனால் பிரயாணம் செய்ய முடியும். So it's not necessary to die out of explosions. We can die out of the chemical reactions from those bombs. ஆகையினாலே வெடிகுண்டு அனுப்பப்பட்டபடியினாலே அதனுடைய வெடித்தபடியினாலே மரிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அப்படி வெடித்தபடியினாலே வேதியியல் ரசாயன மாற்றங்களின் மூலமாய் கூட மடிக்கலாம். Now read 9:20. இப்பொழுது 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. And the rest of the men which were not killed by these plagues hate repented not of the works of their hands, that they should not worship devils and idols of gold and silver and brass and stone and of wood, which neither can see nor hear nor walk. Now you just read something.
இப்பொழுது ஒன்றை வாசித்திருக்கிறீர்கள். I'm not going to repeat it. அதை நான் திரும்பமாக சொல்ல போகிறதில்லை. But where do you find most of this? இந்த காரியங்களின் எல்லாவற்றும் அதிக காரியத்தை எங்கே உங்களால் காண முடிகிறது? Where can you see most of all that you just read? இப்பொழுது வாசித்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கே நீங்கள் அதிகமாக காண முடிகிறது? So it is likely that Indians can be affected during this journey of the kings of the east to Jerusalem. ஆகினாலே கிழக்கித்திய ராஜாக்கள் எருசலேமுக்கு போகிறதான பிரயாணத்திலே இந்தியர்கள் தான் அதிகமாக தாக்கப்பட போகிறார்கள். தாக்கப்படக்கூடும். Read Revelation chapter 16. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். In verse 12 we read that the kings of the east are setting out towards Jerusalem. இங்கே நாம் வாசிக்கிறோம், சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் எருசலேமுக்கு வழியை ஆயத்தமாகிறார்கள். When the Antichrist gets the news that the kings of the east have set out for war, இப்பொழுது கிழக்கித்திய ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அந்தி கிறிஸ்து கேட்கும் பொழுதுதானே, now he is going to look for help from other kings, other parts of the world to come and join this battle. இப்பொழுது உதவிக்கென்று மற்ற ராஜாக்களின் உதவிகளை எல்லாம் நாடி யுத்தத்தில் தன்னோடு கூட சேரும்படி அவன் தேடி போகிறான். That is the time when 3 unclean spirits like frogs come out of the mouth of the dragon, out of the mouth of the Antichrist, out of the mouth of the false prophet, and go into the rest of the world to deceive the kings of the earth and say, come, join us, we are going to fight a great battle. அப்பொழுதுதானே வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போய் மற்ற ராஜாக்களை கவர்ந்து எல்லாரும் வாருங்கள் சேர்ந்து கொள்ளலாம், நாம் யாவரும் சேர்ந்து யுத்தம் செய்யலாம். So what's going to happen? என்ன நடக்க போகிறது? The kings of the earth in general are going to join with the Antichrist and travel towards Israel. பூமியின் ராஜாக்கள் யாவரும் அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொண்டு அவர்கள் இப்பொழுது எருசலேமுக்கு நேராக பிரயாணம் செய்கிறார்கள். The kings of the east are traveling through the super highway towards Israel. கிழக்கித்திய ராஜாக்கள் மிகப்பெரிய நெடும் பாதையிலே இப்பொழுது எருசலேமுக்கு நேராக இவர்களும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 20 crores in one army. ஒரு சேனையிலே 20 கோடி பேர். And across, the number is not mentioned, in another army with the Antichrist. அந்தி கிறிஸ்துவோடு கூட வேறு ஒரு சேனை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது, அதில் எண்ணிக்கை சொல்லவில்லை, அதுவும் கோடிக்கணக்கானவைகள். So as both of them go are joining converging towards Jerusalem, இப்பொழுது இந்த 2 சேனையும் எருசலேமுக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது, I told you yesterday, நேற்றுக்கு நான் சொன்னேன், that Armageddon is a convenient spot on the first day. I told you, because it's a place where many roads from other countries meet. முதலாம் நாளில் தானே நான் உங்களுக்கு சொன்னேன், அர்மகதோன் என்கிறதான அந்த சமபூமியின் பள்ளத்தாக்கானது அநேக சாலைகளை நேராய் கொண்டு வருகிற லகுவான இடமாக இருக்கிறது. From other countries. மற்ற தேசங்களிலிருந்து பல சாலைகள் வந்து சேருகிற ஒரு இடமாய் இருக்கிறது. And it's in central Israel. அது இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியில் காணப்படுகிறது. So what will happen? ஆகையினால் என்ன நடக்கும் என்றால், 20 crores coming towards the Megiddo from one direction, and crows joining with the Antichrist from another direction, all meeting at Megiddo. இப்பொழுது 20 கோடி நிறைந்ததான ஒரு சேனை மெகிதோவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவோடு கூட அவனுடைய சேனைகளும் கோடிக்கணக்கானவர்களும் சேர்ந்து மறுபக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். So when this happens, இது நடக்கும் பொழுது, war is going to happen or start. யுத்தமானது தொடங்க போகிறது. They are going to converge at Megiddo. இப்பொழுது அவர்கள் இருவரும் மெகிதோவிலே சந்திக்க போகிறார்கள். Antichrist says, I want Jerusalem. இப்பொழுது அந்தி கிறிஸ்து சொல்லுவான், எனக்குத்தான் எருசலேம் வேண்டும். The kings of the east says, no, we are not going to give it to you, we are going to take Jerusalem. கிழக்கித்திய ராஜாக்கள் சொல்லுவார்கள், இல்லவே இல்லை, எங்களுக்குத்தான் எருசலேம். Once again I ask you, ஒரு மறுபடியும் நான் உங்களை கேட்கட்டும், such a small country, why do they want Jerusalem? சிறிய தேசம் ஏன் எருசலேம் வேண்டும் என்று கேட்கிறார்கள்? What do they have in Jerusalem? எருசலேமில் என்னத்தான் இருக்கிறது? That's God's place. அது தேவனுடைய ஸ்தலம். That's the place where God chose. அதைத்தான் தேவன் தெரிந்து கொண்ட இடமாய் இருக்கிறது. That's why they want it.
ஆகையினால் தான் அவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். That's why I told you the battle of Armageddon is going to be a physical spiritual war. ஆகையினால் தான் அர்மகதோன் யுத்தமானது எழுத்துக்குரிய ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்க போகிறது. So when these two factions of armies are competing for Jerusalem, இப்பொழுது இந்த இரண்டு சேனைகளும் எருசலேமை பிடிக்க போட்டி போடும் பொழுது, and the war is about to start, யுத்தமானது தொடங்குகிறதான அந்த சூழ்நிலையில் தானே both of them say, I want Jerusalem. இரண்டு பேருமே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தான் எருசலேம் வேண்டும். Somebody comes down from the sky. திடீரென்று வானத்திலிருந்து யாரோ ஒருவர் வருகிறார். He says, I also want Jerusalem. அவரும் சொல்லுகிறார், எனக்கும் எருசலேம் தான் வேண்டும். You won't have it, you won't have it, I will have it. உனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது, எனக்கு தான். That is the battle of Armageddon. அதுதான் அர்மகதோன் யுத்தம். When that red dressed man comes down from the skies, as you see in the last picture, அந்த கடைசி படத்தில் பார்க்கிறதான சிவந்த வஸ்திரமுள்ள அந்த மனுஷன் இறங்கி வரும் பொழுது, he is not going to come alone. அவர் தனியாய் வர போகிறதில்லை. He also has his armies. அவருக்கும் அவருடைய சேனைகள் உண்டு. So in that army, அந்த சேனையில் all Old Testament saints and conscience period saints will be there. எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களும், St. Paul and the early disciples and the first century saints will be there. பரிசுத்த பவுல் ஆதி நாட்களில் இருந்த சீஷர்கள். So you are going to see Abraham and David and Joseph and Daniel, they all will be in that army. ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, தாவீது இவர்கள் யாவருமே அந்த சேனையில் இருப்பார்கள். And you are going to see the saints of this modern day period in that army. நவீன காலத்தில் இருந்ததான பரிசுத்தவான்கள் அவர்களும் அதில் இருப்பார்கள். Our pastors who have died and gone ahead will be in that army. நம்முடைய பாஸ்டர்மார்கள் மரித்து தேவனுக்கு இடத்தில் போய் இருக்கிறார்களே, அவர்களும் அந்த சேனையில் இருப்பார்கள். Those who are caught up and transformed when Jesus comes, they will be in that army. இயேசு வரும் பொழுது யாரெல்லாம் எடுக்கப்பட்டார்களோ, மறுரூபப்பட்டார்களோ, அவர்களும் அந்த சேனையில் இருப்பார்கள். So if we are alive and remain when Jesus comes, இயேசு வரும் பொழுது நாம் உயிரோடு இருப்போமே ஆகில், we will be there for 7 years and we will come back. நாம் அவரோடு கூட போய் 7 வருட காலம் அவரோடு இருந்துவிட்டு நாமும் திரும்பி வருவோம். Read Isaiah chapter 26. ஏசாயா 26ஆம் அதிகாரம் and read verse 20. 20ஆம் வசனம் and 21. 21ஆம் வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். Come, my people, enter down into thy chambers and shut thy doors above thee. Hide thyself as it were for a little moment, until the indignation be overpast. For behold, the Lord cometh out of his place to punish the inhabitants of the earth for their iniquity. The earth also shall disclose her blood, and shall no more cover her slain. The Lord is inviting a group of people and saying, come my people. இப்பொழுது தேவனே ஒரு கூட்டம் ஜனத்தை அழைக்கிறார். என் ஜனமே வா. That's the coming of Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையாய் இருக்கிறது. Secret coming of Jesus. அது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையாய் இருக்கிறது. He is going to gather a group of people to himself. அவர் தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை சேர்க்க போகிறார். And he will say, come and hide yourself in heaven for 7 years. Terrible things are going to happen in the earth below. Till then you hide there. நீ வா, வந்து என்னோடு கூட சேர்ந்து கொள், நீ ஒளித்துக்கொள். 7 ஆண்டு காலம் பயங்கரமான காரியங்கள் இங்கே நடக்க போகிறது. After that, அதற்கு பின்பு the Lord will come out of his place. தேவன் தன்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு he will come down and there will be terrible bloodshed in this world. அவர் இறங்கி வருவார். அப்பொழுது பயங்கரமான இரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்கும். So you see, in that place where 20 crore human beings are waiting to fight and crores of other human beings with the Antichrist all together gathered in that valley, Jesus will come down and destroy all those armies, both the armies. பாருங்கள், ஒரு பக்கத்தில் கிழக்குத்திய ராஜாக்களும் 20 கோடி அந்த சேனையும் ஒரு பக்கத்திலும், மறுபக்கத்தில் அந்த கிறிஸ்துவனுடைய மற்ற சேனைகள் யாவும் சேர்ந்து இருக்க, அந்த இடத்தில் கர்த்தர் தம்முடைய சேனையோடு கூட வந்து இந்த 2 சேனைகளையும் கொன்று போடுவார். Read Revelation chapter 19. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் and verse 11, you will see this prophesied.
இந்த தீர்க்க தரிசனத்தை 11ஆம் வசனத்தில் காணலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். So he is making war. He is coming down for war from heaven. வானத்திலிருந்து இறங்கி யுத்தத்திற்காக அவர் வருகிறார். Now read verse 13 in Tamil alone, please. தமிழில் மாத்திரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். That's why he is red dressed. ஆகையினால்தான் அவர் சிவந்த வஸ்திரம் தரித்தவராயிருக்கிறார். Now read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். They came with him and they are in that army. You and the saints before, the Old Testament saints, the law period saints, the conscience period saints, the saints of the first century, all following him behind. அவர்கள் யாவரும் இந்த பரிசுத்தவான்களும் நீங்களும் முதலாம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களும் மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இவர்கள் யாவரும் அவருக்கு பின் சென்றார்கள். Now read verse 15. இப்பொழுது 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாக்கி மதுவுள்ள ஆலயம் மிதிக்கிறார். So what's written there? என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், he treadeth the winepress of the fierceness and wrath of the Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். Crores and crores and crores of demon possessed people gather there to fight against each other, but when they see Jesus coming down, all of them join together to fight against Jesus. கோடிக்கணக்கான பிசாசினால் பிடிக்கப்பட்ட சேனைகள் தங்களோடு யுத்தம் செய்யும்படி அப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் இயேசுவின் சேனை பார்த்த மாத்திரத்தில் இவர்கள் யாவும் சேர்ந்து அந்த சேனைக்கு விரோதமாக யுத்தம் செய்கின்றன. The devils did not possess them by accident, just like that. அப்படி தற்காலிகமாக பிசாசு அவர்களை பிடித்து வைக்கவில்லை. They have sold themselves to Satan. அவர்கள் தங்களை பிசாசுக்கென்று விற்றார்கள். This world is selling itself to Satan. இந்த உலகமானது தன்னையே சாத்தானுக்கு விற்று கொண்டிருக்கிறது. Human beings do not want the true God, they want another God. மனுஷனுக்கு ஒரு உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவன் தேவையில்லை, வேறொரு தேவன் தேவையாய் இருக்கிறது. They do not want that Jesus who died for them, they want another God. அவர்களுக்காய் மரித்த இயேசு அவர்களுக்கு வேண்டாம், வேறொரு தேவன் வேண்டும் என்கிறார்கள். They do not want a God who wants to tell them what to do, they want a God who allows them to do what they like. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதான தேவன் அவர்களுக்கு வேண்டாம். என்ன விருப்பமோ அதையெல்லாம் செய்ய அனுமதிக்கும் தேவனே அவர்களுக்கு வேண்டும். They will have that God. அந்த தேவன் அவர்களுக்கு உண்டு. And his angels will possess them. அவனுடைய தூதர்கள் அவர்களை பீடித்துக் கொள்வார்கள். They will all turn against Christ. அவர்கள் யாவரும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புவார்கள். Then Christ will come. அப்பொழுது கிறிஸ்து வருவார். And we see that the wine press will be pressed, wine will flow out, means there will be terrible bloodshed. அங்கே நாம் வாசித்தோம், அந்த ஆலையை மிதிக்கிறதான அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே இரத்தம் அங்கே ஓட ஆரம்பிக்கும். In certain parts of Israel recently, in the recent few years, a group, a species of eagles have been rapidly multiplying. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் எருசலேமின் ஒரு சில பகுதிகளிலே கழுகுகளானது மிக வேகமாக பரவி இனப்பெருக்கம் செய்கின்றன. A particular species of eagles. ஒரு குறிப்பிட்ட வகையான கழுகுகள். Now as we read on, நாம் இப்படி தொடர்ந்து வாசிக்க, read verse 17. 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதினர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். So you see whose flesh they are going to eat? The flesh of kings, captains, mighty men, horses. That means it's an army that's gathered there. நீங்கள் யாருடைய மாம்சத்தை அவர்கள் அங்கே சாப்பிடுகிறார்கள் பாருங்கள். ராஜாக்களின் மாம்சம், சேனை தலைவர்களின் மாம்சம், பலவான்களின் மாம்சம், குதிரைகளின் மாம்சம். So they are, and we see there's going to be a great destruction. Crores of people are going to die. இங்கே ஒரு பெரிய அழிவு நடக்க போகிறது. கோடிக்கணக்கான மனுஷர் மரிக்க போகிறார்கள். The angel is calling out to the fowls of the air, come and eat, here is a feast for you. இன்றைக்கு அன்றைக்கு தூதர்கள்
வானத்தில் உள்ள பறவைகளை அழைத்து இங்கே வாருங்கள், மனுஷனுடைய மாம்சம் உங்களுக்கு உண்டு. Read verse 19. 19ஆம் வசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், first two armies came to fight with each other. Now these two armies got together and are fighting against Jesus. முதலாவது இரண்டு விதமான சேனைகள் ஒன்றோடொன்று யுத்தம் செய்யும்படி வருகின்றன. இப்பொழுது இந்த இரண்டு சேனைகளும் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவின் சேனையோடு யுத்தம் செய்கின்றன. The war does not last very long. இந்த யுத்தமானது அதிக காலம் நடக்க போகிறது இல்லை. How many days will this war last? எத்தனை நாட்கள் இந்த யுத்தம் நடைபெறும்? The first war lasted about 5 years. முதல் யுத்தமானது 5 வருடங்கள் நடைபெற்றது. From 1914 to 1919. 1914ஆம் ஆண்டு முதல் 1919ஆம் ஆண்டு முடிய. The second world war lasted 6 years. இரண்டாம் உலக யுத்தம் 6 ஆண்டுகள் நடைபெற்றது. 1939 to 1945. 1939ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு முடிய. The third world war will start and stop, then war will continue for 7 years. மூன்றாவது உலக யுத்தமானது தொடங்கி நிறுத்தும்படியாக மறுபடியுமாக அது தொடர்ந்து விடும். For 7 years. 7 ஆண்டுகள் அது தொடர்ந்து நடக்கும். That's the third world war. அது மூன்றாவது உலக யுத்தம். So first world war 5 years, second world war 6 years, third world war 7 years. முதலாவது உலக யுத்தம் 5 ஆண்டுகள், இரண்டாவது உலக யுத்தம் 6 ஆண்டுகள், மூன்றாவது உலக யுத்தம் 7 ஆண்டுகள். The fourth world war, நான்காவது உலக யுத்தம், that's what we are talking about. அதைத்தான் அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். The battle of battles. அது யுத்தங்களின் யுத்தமாய் இருக்கிறது. The war between God and Satan. தேவனுக்கும் சாத்தானுக்கும் மத்தியில் நடக்கிற யுத்தம். How many years? எத்தனை ஆண்டுகள்? 5, 6, 7 and 8. 5, 6, 7, 8 ஆண்டுகள். But that's not it. அது அல்ல. Read 2 Thessalonians chapter 2. இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் and read verse 8. You see how long that battle will take place. எவ்வளவு காலம் அந்த யுத்தம் நடக்கிறது என்பதை 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். What's the meaning of this? இதனுடைய அர்த்தம் என்ன? God, the armies of Satan are all standing with their nuclear weapons and their chemical weapons and with fire and brimstone and smoke and all that. இப்பொழுது எல்லா சேனைகளும் அக்கினியும் கந்தகமும் புகையுள்ள அந்த வெப்பங்களோடு கூட அணுகுண்டுகளோடு கூட அவைகள் நின்று கொண்டிருக்கின்றன. 20 crore armies will all be pointing their guns to the skies as Jesus descends. இயேசு இறங்கும் பொழுது அவரை நோக்கி 20 கோடி இந்த சேனை அவரை நோக்கி சுடும்படி காத்துக் கொண்டிருக்கின்றன. All the missiles will be pointing to the sky. எல்லா ஏவுகணைகளுமே வானத்தையே நோக்கி குறிவைக்கின்றன. All the fighter planes will be going to the sky. எல்லா போராளி விமானங்களும் வானத்தில் வேகமாய் வானத்தை நோக்கி கொண்டிருக்கின்றன. Jesus has nothing in his hand, no atom bomb, no spear, no sword, nothing. இயேசுவின் கரத்தில் இப்பொழுது ஒன்றுமில்லை, எந்த அணுகுண்டும் இல்லை, எந்த ஈட்டியும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. When he comes down from the horse, he is coming like this. அவர் நேராக குதிரையின் மேல் வரும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு வருகிறார். What does this verse say? இந்த வசனம் என்ன சொல்கிறது? By the brightness of his coming. அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால். அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலே. By the brightness of his coming. That means he is so white, he is so bright, he is so glorious that when he comes down, his glory will devour those crores and crores of people. He'll kill them all. அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர், அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு பிரசன்னம் அவருக்கு இருக்கிறபடினாலே அந்த பிரசன்னத்தின் மகிமையினாலே கோடிக்கணக்கான சேனைகள் யாவும் விழுங்கப்படும். With what atom bomb are you going to kill the army of Christ? எந்த அணுகுண்டை கொண்டு கிறிஸ்துவின் சேனையை கொலை செய்ய முடியும்? They are all resurrected people. அவர்கள் யாவும் உயிர்த்தெழுந்தவர்கள். They are army of resurrected saints. அவர்கள் யாவும் உயிர்த்தெழுந்த பரிசுத்த சேனைகள். By the grace of God, you and I are going to be in that resurrected army. நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுந்த சேனையிலே கர்த்தருடைய கிருபையினால் இருக்க போகிறோம். So you will see hundreds of missiles flying at us.
நம்மை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கும். See hundreds of fighter planes all coming towards us, throwing their bombs and their missiles and their weapons. நூற்றுக்கணக்கான போராளி விமானங்கள் தங்களுடைய அணுகுண்டுகளை வீசி தங்களுடைய ஈட்டிகளை வீசி கொண்டிருக்கும். As we come down with Jesus ahead of us, we come on horseback with Jesus. இயேசு நமக்கு முன்பாக அவருக்கு பின்பாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். You will see missiles going right through us, going at the back and going off into the air and exploding. நீங்கள் நன்றாக பார்க்கலாம், அந்த ஏவுகணை உங்கள் மூலமாக வந்து அப்படி உங்களுக்கு கூடாய் போய் உங்களுக்கு பின்பாக போய் அங்கே போய் வெடித்து விடும். Nothing is going to happen to you. ஒன்றும் நமக்கு நடக்காது. You are the resurrected saints. நீங்களே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள். And as we come down, the war is over. நாம் இறங்கி வந்த மாத்திரத்தில் யுத்தம் நின்றுவிடும். First World War 5 years. முதலாம் உலக யுத்தம் 5 வருடம். Second World War 6 years. இரண்டாம் உலக யுத்தம் 6 வருடம். Third World War 7 years. மூன்றாவது உலக யுத்தம் 7 வருடம். Fourth World War few minutes. நான்காவது உலக யுத்தம் கொஞ்ச நிமிடங்கள் மாத்திரமே. God has called us to fight that battle. அந்த யுத்தத்தை செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Are we getting ready? நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? Yesterday we saw that one qualification we need to be part of that army is the spirit of faith. நேற்றைக்கு நாம் கண்டோம், அந்த சேனையில் இருப்பதற்கு பல தகுதியில் ஒரு தகுதி என்னவென்றால் விசுவாசத்தின் ஆவி நமக்கு தேவை. Today we are going to see one more character that we need to be part of that army. அந்த சேனையில் இருக்கும்படிக்கு இன்றைக்கு நாம் இன்னொரு தகுதியும் காண போகிறோம். Read Psalm 37 verse 11. சங்கீதம் 37 11ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். The meek are going to inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். Jesus said the same thing in Matthew chapter 5 in the Sermon on the Mount. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசுவும் இதையே சொல்லி இருக்கிறார். Blessed are the meek, for they shall inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். So what does that mean? That army, one characteristic of that army that's coming with Jesus, they are the ones who are going to inherit the earth. The earth is going to belong to us, and our nature, one nature should be meekness. இந்த சேனை தான் இயேசுவோடு கூட வந்து பூமியை சுதந்தரிக்க போகிறது. இந்த சேனைக்குரிய தகுதி என்னவென்றால் சாந்த குணம். So when we come down, we are not going to fight and kill the army of the Antichrist and go back. We are going to be here for 1,000 years. நாம் இந்த சண்டைக்கு வரும் பொழுது நாம் ஏதோ கொன்று போடப்பட்டு போய்விட போகிறதில்லை. இங்கே தானே 1000 ஆண்டுகள் இருக்க போகிறோம். Today you may be living in a hut. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை குடிசையில் வசிக்கலாம். Today you may be walking with a walking stick. இன்றைக்கு நீங்கள் கையிலே கைப்பிடியை வைத்து நடந்து கொண்டிருக்கலாம். But when you come back in that army, maybe you might be the chief minister of Tamil Nadu. ஒருவேளை நீங்கள் அந்த சேனையிலே சோடு கூட வரும் பொழுது நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதன் மந்திரியாக இருக்க போகிறீர்கள். We are going to be kings and priests, the Bible says, in that millennial reign. அந்த 1000 வருட சாட்சியிலே வேதம் சொல்லுகிறது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க போகிறோம். How many of you are foolish enough to believe this? எத்தனை பேர் இதை நம்புவதற்கு முட்டாளா இருக்கிறீர்கள்? Put up your hands. கரங்களை உயர்த்துங்கள். இப்படிப்பட்ட ஒரு கதையை நம்பக்கூடிய போதுமான பைத்தியம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். People who are so mad to believe such a kind of a foolish truth. Some hands are not going up. சில கரங்கள் மேலே போகிறதில்லை. They are wondering, is it true? Is it true? இது உண்மையாதா இருக்குமோ என்று அப்படி யோசிக்கிறார்கள். I am telling you what's in the Bible. வேதத்தில் இருக்கிறது என்னவோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Today you don't have money. இன்றைக்கு உங்களுக்கு பணம் இல்லை. Some of you are having debts. சிலருக்கு கடன்களும் இருக்கிறது. But you're going to come back as a king. நீங்கள் மறுபடியுமாக வரும்பொழுது ராஜாவாய் வரப் போகிறீர்கள். You're going to inherit the whole earth. நீங்கள் இந்த முழு பூமியையும் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். You and I are going to be rulers in this world for a period of 1,000 years. 1000 ஆண்டு காலத்திற்கு நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க போகிறோம். There's going to be no elections once in 5 years. ஒரு முறை 5 வருடத்துக்கு ஒரு முறை இனிமேல் அங்கே தேர்தல் இருக்காது. We are going to rule here unopposed for 1,000 years. 1000 ஆண்டுகள் யாரும் எதிர்க்காமலே நாம் ஆண்டுகை செய்து கொண்டிருப்போம். But we need to put on this meekness. ஆனால் நாம் இந்த சாந்த குணத்தை அணிந்து கொள்ள வேண்டும். How do we learn this meekness? எப்படி நாம் இந்த சாந்த குணத்தை கற்றுக்கொள்வது? God is permitting us trials, and one reason for those trials is for us to learn meekness. தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார்.
ஏன் அனுமதிக்கிறார் என்கிற காரணங்களில் ஒரு காரணம் நாம் சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளும்படியாக. Most of the trials that God permits in our lives is to make us humble. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான அநேக சோதனைகள் ஏனென்றால் நாம் தாழ்மையா இருக்கும்படியாக, நம்மை தாழ்த்தும்படியாக. See, there are two wrong reactions that we can have when a trial comes our way. சோதனை வரும்பொழுது இரண்டு விதமான தவறான பிரதிக்கிரியைகள் உண்டாகும். Fight and flight. ஒன்று சண்டையிட வேண்டும் அல்லது பறந்து விட வேண்டும். Either you resist and go and meet your enemy and say I am going to ask, or you won't talk, you won't eat, you will withdraw. என்ன செய்வீர்கள்? சோதனை வரும்பொழுது நான் போய் சண்டை போட்டு என்னத்தான் நடக்கிறது என்று பார்த்து விடுவேன் என்று சொல்வீர்கள். அல்லது மறுபக்கத்தில் சாப்பிட மாட்டீர்கள், குடிக்க மாட்டீர்கள், தூங்க மாட்டீர்கள், பேசாமல் அப்படியே போய் விடுவீர்கள். Both are pride. ரெண்டுமே பெருமையாயிருக்கிறது. Humility is to stand in between and go to God for help. தாழ்மை என்னவென்றால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் நின்று தேவனிடத்திற்கு போவதே. Read a beautiful verse in Isaiah chapter 5. ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனத்தை வாசியுங்கள். It's about Jesus. அது இயேசுவை குறித்த வசனம். Read verse 5. 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை. No fight. எதிர்க்கவும் இல்லை. No fight. No எதிர்க்கவும் இல்லை. நான் பின்வாங்கவும் இல்லை. No flight. நான் பறந்து பின்வாங்கவும் போகவில்லை. That's the character of Jesus. அதுதான் இயேசுவின் குணாதிசயம். He did not resist or withdraw. அவர் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. We have to learn that humility. அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because Jesus was perfect in humility, he could take all those bashings and beatings and assaults upon himself on the cross. இயேசு தாழ்மையில் பூரணராயிருந்தார். சிலுவையிலே எல்லாவிதமான சாட்டையடிகளையும் அடிகளையும் வாங்கிக் கொண்டார். You know, Jesus said, if I want, I can summon 12 legions of angels to fight for me. இயேசு சொன்னார், எனக்கு வேண்டுமென்றால் 12 லீகியோனுக்கு மேற்பட்ட ஆவிகளை எனக்கு உதவிக்கு கொண்டு வர முடியும். When Jesus said that, he was not showing off. You know who I am? We do that sometimes, isn't it? இயேசு அப்படி சொன்ன பொழுது நான் யார் என்று தெரியுமா என்று அப்படி அந்த பெருமைக்கு சொல்லவில்லை. அப்படி நாம் சில நேரங்களில் செய்வோம் அல்லவா? They don't know who I am. If I show who I am, யார் என்று அவங்களுக்கு தெரியாது. நான் யார் என்று நான் காண்பித்தால். Recently one man was one group of people was trying to fight with with some of our church believers. சமீப காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு கூட்ட விசுவாசிகளுக்கு விரோதமாய் சண்டையிடும்படி முயற்சித்தார்கள். Those people were outside people. அவர்கள் வெளியில் இருக்கிற ஜனங்கள். Amongst those people one of our believers was there. அவர்களுக்குள்ளேயும் நம்முடைய விசுவாசி ஒருவர் இருந்தார். He warned those outside men. அவர்களை அந்த வெளியில் இருக்கிற ஜனங்களை எச்சரித்தார். You know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? You know who those people are, those Pentecostal people? இந்த பெந்தேகோஸ்து ஜனம் இவங்க யார் தெரியுமா? They were rowdies, gangsters, drunkards, and they've gone to jails and they've gone to courts and now they have changed and they've come back. Don't irritate them. You will see the old color once again. Be careful. இவர்கள் ஒரு காலத்திலே ரவுடிகளாகவும் குடிகாரர்களாகவும் நன்றாக சண்டையிடுகிறவர்களாகவும் ஜெயிலிலும் இருந்தவர்களாகவும் இப்படியெல்லாம் இருந்தவர்கள் அவர்களை திருந்தி இப்பொழுது இப்படி இருக்கிறார்கள். இப்பொழுது நீ மறுபடியுமாக போய் அவர்களோடு சண்டையிட்டால், அவர்களை தூண்டிவிட்டால், அவர்கள் மறுபடியும் பழைய நிலவரத்துக்கு வந்தால் என்ன ஆகுமோ தெரியாது. நம்ம சாட்சியை பாருங்க. Look at her testimony. So that's the state we are in now, ready to fight. அந்த நிலவரத்தில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சண்டை போட ஆயத்தமாக இருக்கிறோம். Recently 2 believers were fighting. Many years ago. சமீப காலத்தில் 2 விசுவாசிகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். One believer shouted at the other believer. ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியை பார்த்து நன்றாக சத்தம் போட்டார். The other believer, he is narrating the story. When that believer shouted at me, I got an anointing, I gave it back to him. மற்ற விசுவாசி சொன்னார், அந்த விசுவாசி என்ன பார்த்து சத்தம் போட்டு கத்தி கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு அபிஷேகம் இறங்குச்சு, நன்றா போய் அடி அடிச்சிட்டு வந்துட்டேன்.
So that's the kind of Christians we are today. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். That's not meekness. அது அல்ல சாந்த குணம். We must really humble ourselves before God. தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாகவே நம்மை தாழ்த்த வேண்டும். Lord, I don't have anybody. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை. You are my help. ஆண்டவரே நீரே என் உதவி. I don't know how to talk back. ஆண்டவரே எப்படி திருப்பி பேசுவதுன்னு எனக்கு தெரியாது. I need only you. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு வேண்டும். There is a beautiful vision that a man saw. ஒரு மனிதன் கண்டதான ஒரு நல்ல ஒரு தரிசனம் உண்டு. He saw many visions, and part of that vision, அவர் அநேக தரிசனங்களை பார்த்தார். அதில் ஒரு பகுதி, it was a war between evil spirits and Christians. பொல்லாத ஆவிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் நடக்கிறதான ஒரு யுத்தத்தை பார்த்தார். In that dream he was also there. அந்த சொப்பனத்தில் அவரும் அங்கே இருந்தார். So many vultures, evil spirits were coming at the Christians who were standing on a mountain and fighting against those vultures. அநேக கழுகுகள் வந்து இந்த பொல்லாத ஆவிகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தன. இந்த கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். They were standing on a mountain side. மலையின் பக்கத்தில் அவர்கள் நின்று மலை மேல் நின்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். They were shooting arrows at those vultures. All those vultures were falling. அந்த கழுகுகளுக்கு நேராக அவர்கள் அம்புகளை எய்து அந்த அழுகுகள் எல்லாம் விழுந்து போய் கொண்டிருக்கின்றன. So the Christians were getting very happy. We are on the winning side. See how those vultures are falling. இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு மிக சந்தோஷம் வந்து விட்டது. பார் எப்படி இந்த கழுகுகள் எல்லாம் விழுந்து கொண்டே இருக்கிறது. After some time those vultures went away. கொஞ்ச நேரங்களுக்கு பின்பு எல்லா கழுகுகளும் போய்விட்டது. Then one angel came to this man. இப்பொழுது ஒரு தூதன் இந்த மனிதனிடத்தில் வந்து and said, "Can you see far away?" தூரத்தில் உன்னால் பார்க்க முடிகிறதா? He was straining his eyes. He couldn't see. அவரால் பார்க்க முடியவில்லை என்றாலும் கண்ணை அழுத்தி திருத்தி அங்கே பார்க்கிறார். You know why? ஏன் தெரியுமா? After that war was over, his sword, his garments, his body, his face were all glittering and glowing with glory, and that glory was hiding what was yonder. இந்த சோதனைக்கு இந்த யுத்தத்திற்கு பின்பாக எல்லா மகிமையும் ஒளியும் இவரை சூழ்ந்து கொண்டிருக்க, இதனாலே அது என்ன நடக்கிறது என்று அந்த தூரத்தில் அவரால் பார்க்க முடியவில்லை. So he told the angel, "See, my sword is glittering, my garments are glittering, my face is glittering, and I'm not, this glory is hiding me, what is yonder?" இப்பொழுது இந்த மனிதர் சொன்னார், என்னுடைய வஸ்திரம் இப்பொழுது பயங்கரமாக பளிங்கு போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, மகிமையால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, என் ஆயுதங்களும் மகிமையாலும் ஒளியாலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறபடினால் தூரத்தில் என்ன நடக்கிறது என்று என்னால் பார்க்கவே முடியவில்லை. Then the angel said, "Oh, is that? Wait, I'll come." அப்படியா? உடனடியாக தூதன் சொன்னான், இல்லை பொறுமையாயிரு, நான் வருகிறேன். Angel went and came back with a garment. இப்பொழுது தூதன் போய் ஒரு வஸ்திரத்தை எடுத்து வருகிறான். It was a rough brownish garment. அது ஒரு காப்பி நிற வஸ்திரமாக, கடின வஸ்திரமாக இருந்தது. And it's a dress that nobody will want to wear. It was so simple, too simple. அது மிக மிக அவ்வளவு ஒரு எளிமையான வஸ்திரமாக இருந்தது. அது யாரும் வஸ்திரமாக தரித்துக் கொள்ள விரும்பவே கூடாத வஸ்திரமாக இருந்தது. So the angel said, "Put this." இதை நீ அணிந்து கொள் என்று இப்பொழுது தூதன் சொன்னார். I must wear this, is it? நான் இதை போய் போட்டுக்கணுமா என்ன? You wear this. நீ கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். Unwillingly he put on that garment. இப்பொழுது இந்த மனிதர் விருப்பமில்லாமல் அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டார். And then the angels, when he put on that garment, அந்த வஸ்திரத்தை அவர் அணிந்து கொண்டபோது all that glory went off. அவருக்கு இருந்த எல்லா மகிமையும் போய்விட்டது. கிருபையில்லை, மகிமை. That is right. All the glory went off. எல்லா மகிமையும் போய்விட்டது. And then the angel said, "Now look there." இப்பொழுது நீ அந்த தூரத்தில் பார். And when he looked there, இப்பொழுது அவர் பார்த்த பொழுது thousands and thousands of demons in that valley below. அந்த பள்ளத்தாக்கு கீழே ஆயிரக்கணக்கான பொல்லாத ஆவிகள் இருந்தன. My God, look at those demons. I never noticed them before. தெய்வமே, இவ்வளவு பொல்லாத ஆவிகளா? நான் இதை முன்பே பார்க்கவே இல்லையே. Angel, what are those demons? தூதனே, அந்த ஆவிகள் என்ன? Those are the demons of pride. அந்த ஆவிகள் தான் பெருமையின் ஆவிகள். Is it? Then what is this dress? அப்படி என்றால் இந்த வஸ்திரம் கொடுத்தீர்களே, அது என்ன? This dress is called humility. இந்த வஸ்திரம் தான் தாழ்மை. Suddenly this man wanted to wear this dress. திடீரென்று இந்த மனிதனுக்கு இந்த வஸ்திரம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை. It doesn't look nice. அது பார்ப்பதற்கு நன்றாகவே இல்லை. Nobody will look at him twice with this dress. இப்படிப்பட்ட வஸ்திரத்தை போட்ட பொழுது யாரும் இவரை இரண்டாவது முறை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். But when he started walking down the mountain, இப்பொழுது அவர் மலையிலிருந்து இறங்கி நடந்து வர there were many fallen Christians, all wounded on the floor, on the plain. அந்த சமபூமியிலே விழுந்து போனதான் அநேக கிறிஸ்தவர்கள் அடிபட்டு காயப்பட்டு விழுந்து கிடக்கிறவர்களை கண்டார். Angels were ministering to them, dressing their wounds.
அங்கே தூதர்கள் வந்து அவருடைய காயங்களை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். And this man was walking past them. அவர்களுக்கு மத்தியினூடாய் இந்த மனிதன் நடந்து போகிறார். As he walked past one angel looked at him like this. அப்படி நடந்து போன பொழுது ஒரு தூதன் உடனடியாக இவரை திரும்பி பார்த்தார். When the angel saw that man, the angel immediately went down on one knee. அந்த தூதன் இவரை திரும்பி பார்த்த மாத்திரத்தில் உடனடியாக ஒரு முழங்காலில் அந்த தூதன் நின்று கொண்டார். As though bowing in honor. அவரை கனப்படுத்துவதற்காக அப்படி அந்த தூதன் செய்தார். This man, what is this angel doing, this new thing? Angels haven't done this before. இந்த மனிதர் பார்த்தார், என்ன இது ஒரு புதுசா இருக்குது, இந்த மாதிரி யாருமே செய்ததில்லையே, தூதர்கள் இப்படி செய்ததில்லையே. So he went past, another body was there, an angel was cleaning that body. The angel saw this man, again that angel bowed before him. இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போன பொழுது இன்னொரு காயப்பட்ட கிறிஸ்தவனை ஒரு தூதன் அங்கே அவருக்கு காயம் கட்டி கொண்டிருந்தார். அவருடைய மத்தியில் இவர் போன பொழுது இவரை அந்த தூதன் பார்த்து அவரும் வணங்கி பணிந்து கொண்டார். Now this man asked, why are you doing this? இப்படி இந்த மனிதர் கேட்டார், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? Till now I saw so many angels, they didn't do it. Why are you doing this now? இதுவரைக்கும் அநேக தூதர்களை நான் பார்த்தேன், யாருமே எனக்கு செய்யவில்லை, நீங்கள் மாத்திரமே இப்படி வணங்கி செய்கிறீர்கள். The angel said, it's your dress. அந்த தூதர்கள் சொன்னார்கள், அது ஏனென்றால் உன்னுடைய வஸ்திரத்தினாலே. This dress, இந்த வஸ்திரத்துக்கா, this brown simple dress which I didn't like, this dress, because of this you are bowing to me. இந்த காப்பி கலர் இந்த எளிமையான இந்த வஸ்திரத்திற்கா என்னை வணங்குகிறீர்கள்? Yes, this dress. ஆம், இந்த வஸ்திரத்திற்காகவே. Why? ஏன்? What's so big about this dress? இந்த வஸ்திரத்தை குறித்த மேன்மை என்ன? Those who wear this dress are the greatest in the kingdom of God. யாரெல்லாம் இந்த வஸ்திரம் தரிக்கிறார்களோ இவர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பார்கள். Does not the Bible say, he that humbleth himself as a little child, he will be greatest in the kingdom of God? வேதம் சொல்லவில்லையா, எவன் தன்னை தான் சிறு பிள்ளை போல தாழ்த்துகிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். And the angel continued to say, not only are you greatest in the kingdom of God, if you wear this dress, whole security of heaven will be for you. அந்த தூதன் சொன்னான், நீ இந்த சிறிய வஸ்திரம் தரித்தபடினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ள முழு தூதர்களும் இந்த வஸ்திரம் நீ தரித்தபடினாலே உனக்கு அவர்கள் பாதுகாவலாய் இருப்பார்கள். முழு பரலோகத்துடைய பாதுகாப்பு உனக்காக இருக்கும். The entire security of heaven will be with you. You know why? ஏன் தெரியுமா? Because the people who wear this dress will not fight for themselves. இந்த வஸ்திரம் தரிக்கிறதான ஜனங்கள் ஒரு காலம் அவர்கள் தங்களுக்காக சண்டையிட மாட்டார்கள். It's the garment of humility. அது தாழ்மையின் வஸ்திரம். They don't know how to fight, they only know how to close their eyes and pray. எப்படி சண்டை போட வேண்டும் அவர்களுக்கு தெரியாது, கண்ணை மூடி ஜெபிக்க மாத்திரமே அவர்களுக்கு தெரியும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Do you want that dress? அந்த வஸ்திரம் உங்களுக்கு வேண்டுமா? You will get the full security of heaven. பரலோகத்தின் முழு பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். When you wear that dress and come back with the army of Jesus Christ. நீங்கள் அந்த வஸ்திரம் தரித்து இயேசுவின் சேனையில் திரும்பி வரும் பொழுது you won't have to fight. நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. Jesus single-handedly will look after all those armies and get rid of them. இயேசு தனிமையாக மற்ற எதிர்க்கிற எல்லா சேனைகளையும் அழித்து நம்மை விட்டு அழித்து போடுவார். As I listen to the word of God, நான் இந்த தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதுதான் I want to tell you, I'm not preaching to you, I'm preaching to us. நான் ஒன்று சொல்லட்டும், நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, நான் எனக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். I want that garment of humility. எனக்கு அந்த தாழ்மையின் வஸ்திரம் வேண்டும். I want to be part of that army that comes with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகிற அந்த சேனையில் நானும் ஒரு பங்காய் இருக்க வேண்டும். I want to be with those white clad saints. அந்த வெண்வஸ்திரம் தரித்த பரிசுத்தவான்களோடு நானும் இருக்க வேண்டும். How many want that garment of meekness and humility? எத்தனை பேருக்கு அந்த தாழ்மை சாந்த குணத்தின் வஸ்திரம் வேண்டும்? Maybe someone has taken away your land. ஒருவேளை யாரோ ஒருவருடைய நிலத்தை எடுத்திருக்கலாம். Maybe someone has taken away your property. யாரோ ஒருவருடைய சொத்துக்களையும் எடுத்திருக்கலாம். And you want to go to court and fight for it and grab it back. நீதிமன்றத்திற்கு போய் சண்டையிட்டு அந்த நிலத்தை திரும்ப வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். Don't do that. அதை செய்ய வேண்டாம். You humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். You humble yourself and go to Jesus. உங்களை நீங்கள் தாழ்த்தி இயேசுவினிடத்திற்கு செல்லுங்கள். Tell him your problem. உங்களுடைய பிரச்சனையை அவரிடத்தில் சொல்லுங்கள். If he gives it back, let him give it back to you. அவர்
அவர் உங்களுக்கு திரும்பி தந்தால் அவர் திரும்பி தரட்டும். If it goes away, let it go away. அப்படியே அது போய்விட்டால் போய்விடட்டும். One thing is sure, you're going to come back very soon. You're going to get the whole earth for your inheritance. ஒரு காரியம் நிச்சயமாய் இருக்கிறது, நீங்கள் திரும்ப வந்து முழு பூமியையும் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். You want to be a king in this earth, or you just want that 1 acre of land for your own? இந்த பூமிக்கு நீங்கள் ராஜாவாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது விட்டு போய் எடுத்துக்கொண்டு போனானே அந்த 1 ஏக்கர் லேண்ட் நிலம் வேண்டுமா? Is this true or is this a lie? இது பொய்யா அல்லது நிஜமா? Are we preaching stories or are we preaching a fact? நாங்கள் கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிறோமா அல்லது சத்தியத்தை பிரசங்கிக்கிறோமா? Brother, sister, where is your vision? சகோதரனே சகோதரியே, உன்னுடைய தரிசனம் எங்கே? You are going through a problem in your life. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையோடாய் போய் கொண்டிருக்கிறாய். Your husband may be against you. உனக்கு விரோதமாய் உன் புருஷனும் காணப்படுகிறான். Maybe your boss in your office is against உன்னுடைய you. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உன் மேலதிகாரி உனக்கு விரோதமாய் இருக்கிறார். Maybe your wife is torturing you. உன்னுடைய மனைவி ஒருவேளை உன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாள். Don't resist with bad words. கெட்ட வார்த்தைகளால் நீ யாரையும் எதிர்க்க வேண்டாம். Don't show your wave your hands. கரங்களை நீ அவர்களுக்கு நேராக கையையும் நீட்ட வேண்டாம். Just humble yourself. உன்னை நீ தாழ்த்துக்கொள். Now we will humble ourselves. இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்துவோம். Let's go to Jesus. நாம் இயேசுவண்டை செல்வோம். He is our captain. அவரே நம்முடைய தலைவனாய் இருக்கிறார். He is teaching us another method of fighting. வேறு விதமாய் யுத்தம் செய்யும்படிக்கு அவர் நமக்கு பயிற்றுவிக்கிறார். He says, humble yourself. உன்னை தாழ்த்து என்று சொல்லுகிறார். Don't talk to human beings. எந்த மனுஷரோடு நீ பேச வேண்டாம். Don't resist. எந்த மனுஷருக்கு நீ எதிர்க்க வேண்டாம். Don't run away. ஓடி போகவும் வேண்டாம். Humble yourself and submit yourself to me. உன்னை நீ தாழ்த்தி என்னிடத்தில் அர்ப்பணிப்பாயாக. Humble yourself under the mighty hand of God. In due time he will exalt you. உன்னை சர்வ வல்லவருடைய கரத்தின் கீழ் சரியான நேரத்தில் தாழ்த்துவாயாக. அடங்கியிரு. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, humble yourself. உன்னை நீ தாழ்த்துவாயாக. In your battle, humble yourself. உன்னுடைய யுத்தத்தின் மத்தியில் நீ உன்னை தாழ்த்துவாயாக. That someone is resisting you, you humble yourself. உன்னை யாரோ எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மத்தியில் நீ உன்னை தாழ்த்துவாயாக. You are going through that path of injustice, humble yourself. அநியாயத்தின் பாதையில் நீ போய் கொண்டிருக்கிறாயே, அங்கே உன்னை தாழ்த்துவாயாக. Your flesh is urging you to answer back, don't answer back, humble yourself. உன்னுடைய மாம்சமானது சண்டையிடும்படிக்கு உன்னை தூண்டுகிறது, நீ உன்னை தாழ்த்துவாயாக. Don't look for human help, humble yourself. மனுஷருடைய துணையோ உதவிக்காய் நீ நாட வேண்டாம், உன்னை நீ தாழ்த்துவாயாக. Let your spirit bow down before your maker. உன்னுடைய ஆவி உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்குவதாக. Today be clothed with that garment of meekness. இன்றைக்கு சாந்த குணமுள்ள அந்த வஸ்திரத்தினாலே அணிவிப்போமாக. As you humble yourself this night, இன்று ராத்திரி நீ உன்னை தாழ்த்த the whole security of heaven will be with you. பரலோகத்தின் முழு பாதுகாவலும் உன்னோடு கூட இருக்கும். No human enemy, no demonic enemy will touch one hair on your head. எந்த விதமான மனுஷ சத்துருவோ, எந்த விதமான பிசாசின் சத்துருவோ உன் தலையின் ஒரு முடியை கூட தொட முடியாது. Humble yourself now. இப்பொழுது உன்னை தாழ்த்துவாயாக. Humble yourself now. இப்பொழுது உன்னை தாழ்த்துவாயாக. Let your spirit come down and humble itself before its maker. உன்னுடைய ஆவி இப்பொழுது தாழை இறங்கி தன்னை உண்டாக்கினவருக்கு முன்பாக தன்னை தான் தாழ்த்தட்டும். That spirit was bloating itself like a balloon to show who it is. அந்த ஆவி ஒரு பலூனை போல ஊதி ஊதி யார் தன்னை என்று காட்டிக் கொண்டிருக்கிறது. Let that balloon become small again. இப்பொழுது மறுபடியுமாக அந்த காற்றுள்ள பெரிய பலூன் சிறிதாய் வரட்டும். Lord, I humble myself. கர்த்தாவே, என்னை நான் தாழ்த்துகிறேன். Lord, I humble myself. ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துகிறேன். Lord, I humble myself. கர்த்தாவே, நான் என்னை தாழ்த்துகிறேன். Brother, sister, say it. Lord, I humble myself. சகோதரனே, சகோதரியே, வாயை திறந்து சொல்லுவாயாக, ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துகிறேன். You may have 100 reasons to fight, but say, Lord, I humble myself. சண்டை போடுவதற்கு உனக்கு 100 காரணங்கள் இருக்கலாம், என்றால் கர்த்தாவே, நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்வாயாக. You will fight and fight and fight, you will never win. நீ சண்டையிட்டு ஒரு காலம் நீ ஜெயிக்க முடியாது. But if you humble yourself,
என்றாலும் நீ உன்னை தாழ்த்துவாயாக. the Lord will fight for you. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். Practice this Christian warfare now. இப்பொழுதே இந்த கிறிஸ்துவ யுத்த களத்தை நீ பயிற்சி கொள்ளுவாயாக. Humble yourself before Jesus. இயேசுவுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்துவாயாக. Jesus humbled himself. இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். He opened not his mouth. அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. They slapped him. அவரை அறைந்தார்கள். They crucified him. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். They planted a crown of thorns on him. அவருக்கு அவர் மேல் முள்ளுள்ள கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். They mocked at him. அவரை கேலி செய்தார்கள். But he humbled himself. என்றாலும் அவர் தன்னை தாழ்த்தினார். They challenged him and said, come down from the cross. அவரை பார்த்து சவால் விட்டார்கள், சிலுவையில் இருந்து இறங்கி வா. But like a defeated man, he humbled himself. ஒரு தோற்று போன மனுஷனை போல அவர் தன்னை தாழ்த்தினார். Into thy hands I commend my spirit, O Father. பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். Jesus died. இயேசு மரித்தார். Like a defeated man he died. ஒரு தோற்று போன மனுஷனை போல இயேசு மரித்தார். They buried his body. அவருடைய சரீரத்தை அவர்களோ அடக்கம் பண்ணினார்கள். Even the disciples thought Jesus was gone. சீஷர்களும் கூட நினைத்தார்கள் இயேசு போய்விட்டார். But on the third day, ஆனால் மூன்றாம் நாளிலே, early morning on Sunday, அதிகாலை ஆகிய அந்த ஓய்வு நாள் அதிகாலையிலே, oh death, where is your sting? மரணமே உன் கூர் எங்கே? Oh grave, where is your victory? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Jesus rose up from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். All power is given unto me in heaven and in earth. பூமியின் எங்கும் வானத்துக்கும் பூமியின் மேல் சகல வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That Jesus is the captain of this army. அந்த இயேசுவே இந்த சேனையின் தலைவனாய் இருக்கிறார். Humble yourself before that Jesus. அந்த இயேசுவுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயாக. As you humble yourself before that Jesus, அந்த இயேசுவுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தும் பொழுது, that spirit that operated in Jesus will operate in you. இயேசுவுக்குள்ளே கிரியை செய்த அதே ஆவி உனக்குள்ளும் கிரியை செய்யும். That spirit that raised up Jesus from the dead will operate in you. மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி உனக்குள்ளும் கிரியை செய்யும். உனக்குள் வியாதிகள் போராடி கொண்டிருக்கிறதா? நீ மருத்துவரை தேடாதே, நீ உன்னை தாழ்த்து. உன்னை சுகப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. உன்னுடைய சுகத்திற்காகவே இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவருடைய சரீரம் கிழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார் தானே. எதற்காக? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். தழும்புகள் என்று சொல்லும்போது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைப்ஸ், அந்த ஸ்ட்ரைப்ஸ் என்று சொல்வது சிலுவையில் அல்ல, அதற்கு முன்பாக வாரடிப்பட்டாரே, அந்த வாரடினால் நீங்கள் குணமானீர்கள். அந்த வரிகளின் நிமித்தம் நீங்கள் குணமானீர்கள். உங்களுடைய சுகத்திற்காக அவர் அடிபட்டவர். அவருடைய சரீரத்தில் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப செய்த அதே வல்லமை உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை மாற்றும், உங்களுடைய வியாதியை மாற்றும். உங்களுடைய சோதனை நேரத்தில் எதிர்த்து பேச வேண்டாம், பின்வாங்க வேண்டாம், ஒதுங்கி போக வேண்டாம். இனிமேல் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். தாழ்த்துவமாக இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எங்கே ஒரு பள்ளம் இருக்கிறதோ அங்கே தண்ணீர் ஓடி வருகிறது போல இங்கே சிலருடைய இருதயம் இப்போது பள்ளமாய் மாறி இருக்கிறது. நீங்கள் தாழ்த்தின போது அங்கே ஒரு பள்ளத்தாக்கு உருவாகி இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கை நோக்கி கர்த்தருடைய அபிஷேகம் என்னும் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தாழ்மையில் கர்த்தர் உங்களுக்காக போராடி ஜெயம் எடுப்பார். நீங்களோ ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருடைய சேனையே, கர்த்தருக்குள் கலிகுருவமாக தாழ்த்துகிறவர்கள் கர்த்தருக்குள் கலிகுருவமாக. முழு பரலோக ராஜ்யத்துடைய பாதுகாப்பு, முழு பரலோக ராஜ்யத்துடைய காவல் நம்மோடு கூட இருக்கிறது. ஓ ரமௌ ஷபகரமானியா சபகலமானியா today. Oh Ramau Shabakalamania today. Thank you Jesus. We praise you Lord. Thank you Jesus. We praise you Lord. We praise you Jesus. Oh Ramau Shabakalamania Rabau Shabakalamania today. சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே. மனமான யாவு நின்றும் மனம் அதை
பேணுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேணுமே தயவு தாழ்மையினாலே தந்தருள வேணுமே ஆயமான யாவருக்கு மனமாவே பேணுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேணுமே ஓரமா சபகரமா கலரியா சபகலமயா ரபகலமயா தரே Thank you, Jesus. Sidarama kalamania rabasagada. Oria mangala sabaria rabakalamania tare. Sidarama kalamania Thank you, Lord. Thank you, Jesus. We praise you, 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 Lord. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you. எனக்குள்ள ஒரு மேட்டிமையின் ஆவி உண்டு. அடிக்கடி பெருமையாய் இருக்கிறேன். எனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். என்னால் முயற்சி செய்தும் எனக்கு விடுதலை இல்லை என்று உணர்கிறவர்கள் தயவு செய்து எழும்பி நின்று முன்னாடி வாருங்கள். நீங்கள் யோசித்தாலும் சுயத்தினால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அந்த பெருமையின் ஆவியிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் முன்னாடி வாருங்கள். பரிசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு தாழ்மையின் ஆவியை, சாந்த குணத்தை ஒரு கிருபையாய் அவர் தர போகிறார். அந்த ஆவி உங்களை விட்டு நீங்க போகிறது. ஒருவர் வந்து விட்டார். மற்றவர்கள் எனக்கு அந்த பெருமையிலிருந்து மேட்டிமையிலிருந்து விடுதலை வேண்டும், நான் அகந்தையாக நான் பேசுகிறேன், என்னுடைய வார்த்தையில் மேட்டுமை உண்டு, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தாழ்த்தி, இந்த ஒரு செயலில் தாழ்த்தி முன்னாடி வாருங்கள். அந்த பெருமை உங்களை எழும்ப விடாது. உட்காரு, உன் மானம் போய்விடும் என்று அது சொல்லும். வேண்டாம், மானம் போனாலும் பரவாயில்லை. தாழ்த்தும் போது கர்த்தர் அந்த ஆவியை அகற்றுவார். கர்த்தர் விடுதலையை தருவார். தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருவோமாக. மற்றவர்கள் அங்கே இருந்து நாம் ஒத்துக்கொள்வோமாக. எனக்கு பெருமை உண்டு என்று அறிக்கை செய்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி அதை காட்டுங்கள். பெருமை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. நமக்கு எல்லாருக்கும் பெருமை உண்டு. ஆனால் நமக்காக கிரியை செய்கிறவர், நம்மை ரட்சித்தவர், அவர் தாழ்மையின் பூரணராய் இருக்கிறார். அவர் மேலே போய் வேறு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னாரே, அவரும் மிகுந்த தாழ்வை உள்ளவர். யோசித்து பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு குடியிருக்க வேற நல்ல வீடு கிடைக்கவில்லையா? அவர் போய் போய் நம்முடைய பொல்லாத உள்ளத்திலா தங்க வேண்டும்? அருவருப்பான பாவத்தை வெறுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இங்கேயா வர வேண்டும்? அவர் எவ்வளவாய் தாழ்வுள்ளவர். நம்முடைய குப்பையான அருவருப்பான இந்த இருதயத்தை அவர் தேர்ந்தெடுத்து அங்கே தங்கும்படி அவர் வந்திருக்கிறாரே. இன்றைக்கு நாம் அந்த தாழ்மைக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்களுக்குள் இருக்கிற அந்த மேட்டிமையை நீர் மாற்றி போடும். உம்முடைய சாயல் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய தாழ்மை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய அந்த சாந்த குணம் எங்களுக்கு வேண்டும். நான் உம்முடைய சேனையாய் மாற வேண்டும். உம்மோடு கூட அர்மகெதோன் யுத்தத்தில் நானும் பங்கெடுக்க வேண்டும். ஒரு நிமிடம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அந்த தாழ்மையின் பூரணாய் இருக்கிறதான அந்த இயேசுவிடத்தில் ஜெபிப்போமாக. ஆமென். தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. பெருமைகளை மன்னியும் ஆண்டவரே, மேட்டுமைகளை மன்னியும்
ஆண்டவரே உமது சாந்த குணத்தை தார், உமது சாந்த குணத்தை தார், உம்முடைய கிருபையை தார், உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. தாழ்மையோடு இங்கே வந்து முழங்கால் படிட்டு இருக்கிறவரை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும், இங்கே வந்து நிற்கிறவர்களை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பெருமையின் ஆவியை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில், தாழ்மையின் பூரணராய் இருக்கிற இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கட்டுகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆவியை கட்டுகிறோம். பெருமையின் ஆவி நீங்கட்டும். இப்பொழுது கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மை தாழ்த்த உதவி செய்கிற அபிஷேகம். வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், ஆமென் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவென்று மனம் அவை வேண்டுமே. ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. தாழ்மை என்னும் வஸ்திரத்தை தரிக்க உதவி செய்கிற அபிஷேகம், முழு பரலோகத்தினுடைய பாதுகாப்பை தரக்கூடிய அபிஷேகம், தூதர்கள் உங்களை கனப்படுத்தக்கூடிய அபிஷேகம், பரலோகத்தில் பெரியவர்களாய் மாற்றக்கூடிய அபிஷேகம். தேவ சேனையே, இயேசுவின் சேனையே, தாழ்த்துவோமாக. அந்தி கிறிஸ்துவின் சேனைகளை முறியடிக்க போகிறவர்களே, கர்த்தருக்குள் கலிகுருவமாக. சுய ஆடம்பரம் மட்டும் சுட்டரி வேண்டுமே, தயவு தன்மையினாலே தந்தருள வேண்டுமே, நியாயமான யாவை என்று தயவு தன்மையினாலே தந்தருள வேண்டுமே, மாயமான யாவை என்று மனமதை வேண்டுமே, ஆயனே அடியர்களை நடைக்கலமே சுத்தரிக்க வேண்டுமே, தந்தருள வேண்டுமே, ஆயனே அடியர்களை நடைக்கலமே சுத்தரிக்க வேண்டுமே, தந்தருள வேண்டுமே, மாயமான யாவை என்று மனமதை வேண்டுமே, ஆயனே அடியர்களை நடைக்கலமே. தயவு தந்தையினாலே தந்தருள வேண்டுமே, மாயமான யாவை என்று மனமதை வேண்டுமே, ஆயனே அடியர்களை நடைக்கலமே. சுய ஆடம்பரம் மட்டும் சுட்டரிக்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபலப கதுலபல கதுலப ஷபலபல கதுலபல தயவு தந்தையினாலே தந்தருள வேண்டுமே, தயவு தன்மையினாலே தந்தருள வேண்டுமே. ஆமென், 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 ஆமென். ஜீசஸ் ஓலபலப ஷபல கதுலபல ஷபலப கதுலபல ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Shabalabakadune bilakadinabakadabam dinabakadidaidabagadabam sanagadina sidiraidabakadabadidaramana shagadabakadanabakaturava sabakalabakatulaida oribikalabakalaba shalabakadinaidaba shabalabalakaduni bilakadinaba shibilibilakadinabam dinaidabakadabakadinaidabakadaba shalabak. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Jesus, shabalaba kadhuni binakadabala kadena baishana binakadena. Shabalaba kadhuni binakadena ida bagada baishana binakadena ida bagada bagadena. Suya adambaramutrum suttarikka venume, dayavu thalmayilave thandarula venume, mayamana yavai endum manamadi venume, ayane adiyargale அடைக்கலமே. சுய
Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Jesus, Shabanaba Katudimina Katudaba Katudamania, Shabanaba Katudaba Kadaina Magadinam Sibahadina Magadaba. Hallelujah, 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 hallelujah. அந்த மகா பெரிய யுத்தத்துக்கு சேனையின் அதிபனாய் புறப்பட்டு வருகிறார் அந்த இயேசு தாழ்மையுள்ளவராய் இருந்தது போல நாமும் சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமான அந்த அபிஷேகத்தை நம்மிலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்மிலே அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் லாபா கதுனாபா கதுனாபா கனபா கதுனாய் நபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிலே ஊற்றிக்கொண்டிருக்கிறான் இந்த சாந்தம் மனத்தாழ்மையான ஆவியை நாம் பெற்று நம் இந்த பூமியிலே சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட்டு வரப்போகிறதான நாளிலே இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போகிறாரே. அதற்காக விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த ஆவியின் பலனை பெற்றவர்களாய் அந்த சாந்த குணத்தின் ஆவியை பெற்றவர்களாய் அந்த தாழ்மையின் ஆவியை பெற்றவர்களாய் நாம் இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மூன்றாம் நாள் கூட்டத்தை கூட கர்த்தர் பொறுப்படுத்தார், ஆசீர்வதித்தார். ஆவியானவர் நம்ம மத்தியிலே வல்லமையாய் அசைவாடி கிரியை செய்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உரியதாய் இருக்கிறபடியால் அவருக்கே செலுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவி ஆத்மசத்தை தாழ்த்தி இன்னும் சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஆவியை தரித்துக் கொண்டு நாம் முன்னேறி அந்த சேனையோ கிறிஸ்துவின் சேனையோடு கூட சேர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றியோடு வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே, இந்த தேசத்தை நீர் நேசித்து இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்க தாவே, கடந்த 3 நாட்களும் கத்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் செய்து வருகிற மகா பெரிதான பராக்கிரமமான பயங்கரமான கிரியைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தாவே, இந்த மாலை வேளையிலேயும் இந்த கூட்டத்தில் நீர் எங்களை மத்தியில் இறங்கி வந்து ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே, நீர் ராஜாவாய் எங்களை மத்தியில் எழுந்தருளி சத்துருக்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறான எல்லா மேட்டிமையின் ஆவியும் எல்லா பெருமையின் ஆவிகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மலமாக்கி ஆண்டவரே சாந்தத்தை மனத்தாழ்மையும் தரும்படியாய் ஒரு அபிஷேகத்தோடு கூட எங்களை மத்தியிலே இறங்கி இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆவியை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே மென்மேலும் நாங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து நீர் வரும்போது கத்தாவே உம்மால் உயர்த்தப்பட்டு கத்தாவே உம்மோடு உன்னதங்களிலே காணப்படத்தக்கதாக நீர் அடியாருக்கு அருள் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். கத்தாவே, ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்ததான ஒவ்வொருவர்களையும் உம்முடைய மகத்தான கிரியைகளை நீர் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வசனம் கேட்டதான ஒவ்வொருக்குள்ளேயும் கத்தாவே ஒரு திட்டவட்டமான கிரியை கத்த நீ நடப்பிக்கத்தான் வேணும். ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் விதைத்திருக்கிறதான இந்த வேதவசனத்தின் விதையானது நூறத்தனையாய் பலன் தரட்டும். ஆண்டவரே, நீரே நூறத்தனையாய் பலன் தந்து ஆண்டவரே அநேகம் ஆயிரங்களை இந்த தேசத்தில் உமக்காய் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்க. தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தூது பேசினான் நம்முடைய மகனை மன கரங்களை தருகிறோம். கிருபையினால் நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்க. தாவே, ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்ததான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும்படியாய் மன்றாடுகிறோம்.
கிருபையுள்ள வசனத்துக்கு கத்தாவே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே. உம்முடைய அதிசீக்கிரமான வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தணுமே கத்தாவே. வரப்போகிறதான அந்த அர்மகதோன் யுத்தத்திலே நீர் சேனை அதிபனாய் புறப்பட்டு வரும்போது நாங்களும் கத்தாவே உமக்கு பின்னால் கத்தாவே தாழ்மையை தரித்தவர்களாய் ஒரு சேனையாய் புறப்பட்டு வரத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கிருபையை பெற்று இன்னும் நாங்கள் அதிகமாய் உம்மிலே வளரத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய ஆவி ஆத்ம சேதத்தை தாழ்த்தி உம்முடைய திருப்பாதபீடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகையினால் பரியந்தமும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.